वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन। वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति। फाल्गुने मासि पूर्णायाम् उत्तरर्क्षेन्दुवासरे गोविन्दराजो भगवान् प्रादुरासीत् महामुने। पद्मा पद्मसरो मध्ये प्रसन्नवदने क्षणा प्रादुरासीत् जगन्नाथं पश्यन्तीं प्रियदर्शना। வேம்கடன்கள் மெம்மேல் வினை முற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார். வேங்கடத்துறைவார்க்கு நமா எண்ணலாம் கடமை அது சுமந்தார்கட்கே. சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றாள் மரவடியாம். நீழ்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமணையாம் திருமார்க்கு அரவு. வேங்கடத்துறைவார்க்கு நமஹா. திருவனந்தாழ்வானாலே கபில மகர்ஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்டதான ஸ்ரீமத் வெங்கடேஷ அஷ்டோத்தர சதநாமாவளியிலே நேற்றைய தினம் 69வது நாமாவளி வரைக்கும் அனுபவித்தோம். அந்த 69வது நாமாவளியினுடைய அனுபவத்தின் தொடர்ச்சி இப்போது. க்ஷத்ரியாந்தகராமாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. க்ஷத்ரியர்களுக்கு யமனாக அமைந்த ராமன் பரசுராமன், அந்த பரசுராமனாக அவதாரம் பண்ணின ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா அப்படின்னு அனுபவித்தோம். க்ஷத்ரியாளுக்கு ஏன் யமனாக அமைந்தான் அப்படின்னா, க்ஷத்ரிய வேஷத்திலே இருந்த அசுரர்களுக்கு ராட்சசர்களுக்கு அவளுடைய அராஜகத்தை அழித்து அவர்களுக்கு நல்ல புத்தியை புகட்ட முடியாமல் அவளை சம்ஹாரம் பண்ணி அவளுக்கு மோட்சம் தர வேணும் என்பதற்காக அவளையெல்லாம் சம்ஹாரம் பண்ணினான்னு பார்த்தோம். அத சுவாமி தேசிகன் தன்னுடைய ஆச்சரியமான தயாசதக ஸ்லோகத்திலே அனுபவிக்கிற போது 86வது ஸ்லோகத்தாலே பரஸ்வ தபோதன பிரதன அப்படின்ற ஸ்லோகத்தினாலே ஆச்சரியமா அனுபவிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஸ்லோகத்தினுடைய அனுபவம் தொடர்ச்சி இப்போது. சுவாமி தேசிகன் சர்வசாஸ்திர விசாரதர். அவருக்கு தெரியாத சாஸ்திரங்களே கிடையாது. எல்லா சாஸ்திரங்களிலும் கரை கண்டவர் சுவாமி. ஆனாலும் சுவாமி தேசிகனுடைய வாக்கியம், அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, சுவாமி சாதிக்கிற பொழுது தன்னை பற்றி சொல்கிற போது, நம்முடைய தர்க்க பாண்டித்யத்தினாலே சர்வத்தையும் சாதிக்கலாமாயிருக்க செய்தேயரே நாம் பிரமாண சரணராய் போருவது அப்படின்றது சுவாமியினுடைய வாக்கியம். சுவாமிக்கு எல்லா கலைகளிலும் எல்லா சாஸ்திரங்களிலும் புலமை உண்டு. வெறும தெரியும் அப்படின்றது இல்ல, புலமை உண்டு, பாண்டித்யம் உண்டு. மகா பண்டிதர் அவர், மகா வித்வான் சுவாமி. பெருமாள் எப்படி எல்லா சாஸ்திரங்களிலும் கரை கண்டவனோ அந்த மாதிரி சுவாமி தேசிகன். குறிப்பா தர்க்க சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரத்திற்கு அடிப்படையானது. தர்க்க சாஸ்திரம் நன்னா தெரிஞ்சா வேதாந்த சாஸ்திரத்திலே நீந்தலாம். வேதாந்தமாகிற கடலிலே நீந்தலாம், நீச்சல் அடிக்கலாம். எத்தனை ஆழத்துக்கும் போகலாம், எத்தனை தூரத்துக்கும் போகலாம். அந்த தர்க்க சாஸ்திர பாண்டித்யம், அந்த புலமையை கொண்டு என்னால எதை வேணாலும் சாதிக்க முடியும். இருக்கிறத இல்லைன்னு சொல்ல முடியும், இல்லாததை இருக்குன்னு சொல்ல முடியும். அத்தனை தர்க்க சாஸ்திர பாண்டித்யம் புலமை உண்டு எனக்கு. இருந்தாலும் கூட நம்முடைய புத்தியை கொண்டு ஒரு வாதம் பண்ணி இருப்பதை இல்லாததாகவும் இல்லாததை இருக்கிறதாகவும் பண்றதுன்றது அத்தனை பெருமை இல்லை. எது பெருமை அப்படின்னா, வேதம் முதலான சாஸ்திரங்கள் தான் நமக்கு பிரமாணம். அதுதான் நமக்கு ஆதாரம், அத்தாரிட்டி, ரெக்கார்டு. அதன்படி நாம செல்ல வேண்டும் என்பதுதான் நமக்கு பெருமை. வேதோ கிலோ தர்ம மூலம், எல்லா தர்மங்களுக்கும் மூலமானது வேதம் அப்படின்னு சொன்னது போல, வேதம் முதலான சாஸ்திரங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் கடைபிடிக்க வேண்டும். அதுவே நமக்கு பெருமை. அதனாலதான் நமக்கெல்லாம் வைதிகால் அப்படின்னு பெயர், வேதாந்திகள் அப்படின்னு பெயர். நம்முடைய சம்பிரதாயத்திற்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்னு பெயர் சொல்றோம். ராமானுஜர் காலத்தில இருந்து எம்பெருமானார் தரிசனம், ராமானுஜ தரிசனம் அப்படின்னு எல்லாம் பெயர் சொல்றோம். சுவாமி தேசிகனாலே இன்னும் நன்னா ஸ்திரப்படுத்தப்பட்ட பிறகு தேசிக தர்சனம், தேசிக சம்பிரதாயம்னு எல்லாம் சொல்றோமோ இல்லையோ. ராமானுஜர் காலத்துக்கு முன்னாலே பரம வைதிக சித்தாந்தம் அப்படின்னு ஒரு பெயர் இருந்துதான் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு. நீங்கெல்லாம் எந்த சம்பிரதாயம் என்ன சித்தாந்தம் அப்படின்னு கேட்டா பரம வைதிக சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவாளாம். திருக்கோட்டியூர் நம்பி காலத்துல எல்லாம்
வைதிகா அப்படின்னா வேதத்தின்படி வாழ்பவர்கள், வேதத்தின்படி நடப்பவர்கள், வேதத்தை முக்கியமான பிரமாணமாக கொண்டவர்கள். எதை பண்ணினாலும் வேதத்தின்படி, வேதத்துல சொல்லப்பட்டபடிதான் பண்ணுவா, அதன்படி வாழ்வா, அவா வைதிகா. அவளுடைய சித்தாந்தம், அவளுடைய கொள்கை எப்படி இருந்துதான் பரம வைதிக சித்தாந்தம். ஏதோ வேதத்துல சொல்லப்பட்டதை நானும் பண்றேன்னுட்டு ஒன்ன பண்ணி 10 பண்ணாம விடுறதுன்னு இல்ல. எதை பண்ணினாலும் வேதத்தில் சொல்லப்பட்டபடியே பண்ணக்கூடிய அளவுக்கு வேதத்திலே அத்தனை விசுவாசமாக இருந்தவர்களானபடியினாலே நமக்கெல்லாம் பரம வைதிக சித்தாந்திகள் அப்படின்னு பெயர் இருந்தது. அதனால வேதம் சொல்கிறபடி, வேதம் காட்டிய வழியிலே, வேதம் வகுத்த வழியிலே செல்வதுதான் நமக்கெல்லாம் பெருமை. அதனால வேதம்னு சொல்லக்கூடிய பிரமாணம் இருக்கிறதே, அதன்படி செல்ல வேண்டும், அதுதான் எனக்கு பிடிக்கும், அப்படித்தான் நான் போகிறேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் அவரே சொல்றார் நமக்கு. நாம் பிரமாண சரணராய் போருவது, பிரமாணம் என்ன சொல்றதோ அதன்படி போவோம் அப்படின்னு சாதிக்கிறார். அப்போ ஒருத்தரை கொள்றது, அதுவும் பாக்குறவாளெல்லாம் 21 தலைமுறை சத்திரியால கோடரிய கொண்டு கதற கதற கொள்றது, அவ ரத்தம் சொட்ட சொட்ட சாகிறது, இதெல்லாம் எப்படி தயா காரியமாகும், கருணையினாலே பண்ணப்பட்ட செயலாகும் அப்படின்னு சுவாமி அதை விளக்க வர போது தயாசதகத்திலே, அவன் பெருமாள், அவன் எதை வேணாலும் பண்ணலாம், அவனுக்கு எல்லா சக்தியும் உண்டு, எல்லா உரிமையும் உண்டு. எப்படி ஒரு சொத்துக்கு உடையவன், ஒரு சொத்துக்கு உரிமையாளன், அந்த சொத்தை என்ன வேணாலும் பண்ணலாமோ, அந்த மாதிரி நாமெல்லாம் அவனுடைய சொத்து. இந்த லோகத்திலே இருக்கிற ஜீவர்கள் எல்லாம் அவனுடைய சொத்து. அவன் தான் படைத்தான், அவன் தான் காப்பாத்துறான். அதனால அவனுக்கு வெட்டுறதுக்கோ அழிக்கிறதுக்கோ உரிமை உண்டு. அதை பத்தி பேசுறதுக்கு நமக்கு தகுதி இல்லை அப்படின்னு சுவாமி வெறும சப்பகட்டு கட்டல, அதை ஸ்தாபிக்கிறார். எப்படி அது கருணையின் காரியமாக ஆகும் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். அப்படி சாதிக்கிறச்ச எல்லா அவதாரங்களுக்கும் காரணம் பெருமாளுடைய கருணை, தயைதான். பெருமாள் தன்னுடைய கருணையாலே பக்தர்கள், நல்லவா அப்பாவிகள் இவெல்லாம் கஷ்டப்படுறச்ச அவளை காப்பாத்துறதுக்காகவும் கை தூக்கி விடுறதுக்காகவும் துஷ்டால சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னுட்டு அவதாரம் பண்றான். அதனால எல்லா அவதாரங்களுக்கும் தயை தான் மூலம், மூல காரணம் தயை. அதனாலே சர்வ அவதாரங்களும் தயா மூலம் அப்படின்னு சுவாமி சாதித்தார். ஆனா இந்த காரியத்தை பார்த்தா தயை மாதிரி தெரியலையே. எப்படி தயன்னு சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னுட்டு சுவாமி தேசிகன் நமக்கு விளக்குறார். யுத்தம் இருக்கிறத, சண்டை, அதை யக்ஞம் அப்படின்னு வர்ணிக்கிறது சம்பிரதாயம். சாஸ்திரத்திலே யுத்தத்தை யாகம் யக்ஞம் என்றெல்லாம் வர்ணிப்பார்கள். யாகத்திலே பசுக்களை வதம் செய்வது வதமே கிடையாது அப்படின்னு வேதமானது தீர்மானமா சொல்றது. சர்வபூத தயா புஷ்பம் அப்படின்னுட்டு எல்லா பிராணிகளிடத்திலும் கருணையோடு இருக்க வேணும். எந்த பிராணியையும் ஹிம்சிக்க கூடாது, கொல்லக்கூடாது, உண்ணக்கூடாது, மாம்ச பட்சணம் எல்லாம் பண்ணக்கூடாது, சுத்த சைவ ஆகாரம் தான் சாப்பிடணும்னு நமக்கெல்லாம் வலியுறுத்தின வேதம் சாஸ்திரம் பசுவை கொன்று யாகம் பண்ணுன்னு கட்டளையிடுறது. பசுன்னு சொல்லக்கூடியது பசுமாடு அல்ல, பசுன்னா 4 கால் பிராணின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. இந்த யாகத்திலே விதிக்கப்பட்ட பசுவானது ஆடு அப்படின்னு பெரியவா சொல்றா, யாகம் பண்ற பெரியவா. சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியர்களும் அதுல எழுதியிருக்கா அந்த புஸ்தகங்கள்ல. அந்த பசுன்னு சொல்லக்கூடிய ஆட்டை கொலை பண்றது கொலை ஆகாது. ஏன் அப்படின்னா, தகுந்த மந்திரங்களையும் தகுந்த முறையிலும் கொல்லப்படக்கூடிய அந்த ஆடு அதனுடைய உறுப்பை, அதனுடைய வப்பைன்னு சொல்லக்கூடிய பாகத்தை யாகத்திலே நாம ஹோமம் பண்ணிட்டோமானா அந்த ஆட்டுக்கு ஸ்வர்க்கம் பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அந்த ஆட்டை வதம் பண்ணினானோ அவனுக்கும் அந்த பாப்பமானது போயிடுறது அப்படின்னுட்டு வேதம் சொல்றதுனால இது கொலை கிடையாது. சாதாரணமா எந்த முயற்சியும் பண்ணாமல் பகுத்தறிவில்லாமல் இருக்கக்கூடிய அந்த வாயில்லா பிராணிக்கு வசந்த ஸ்வர்க்கத்தை அளிக்கக்கூடிய அந்த காரியமானது நமக்கெல்லாம் ஏதோ பெரிய ரோகத்தில இருந்து ஆபத்தில இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக டாக்டர் கத்தியால கிழிச்சு ஆபரேஷன் பண்றது போலதான் அப்படின்னு சொல்றது. அத மாதிரிதான் இதுவும். அங்க யாகத்திலே பசுவை கொன்னா அதுக்கு நல்லது நடக்கிறது. அந்த மாதிரி இந்த யுத்தத்திலே இந்த சத்திரியாலை எல்லாம் வதம் பண்ணினா இவாளுக்கு நல்லது நடக்கிறது அப்படின்னு சுவாமி நமக்கு புரிய வைக்கிறார். அங்க கொன்னு யாகம் பண்ணின ஆடு, அந்த பசு ஸ்வர்க்கத்துக்கு போறது, அதனால அதுக்கு நன்மை. இங்க இவாளுக்கு என்ன பலன்? பரசுராமனாலே கொல்லப்பட்ட சத்திரியர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தா, என்ன லாபம்னு பார்த்தா,
ரெண்டு லாபங்கள் அவளுக்கு. ஒண்ணு, அவ ரொம்ப தப்பு பண்ணிட்டு ரொம்ப பாவம் பண்ணிட்டு ஆணவத்துல அழிஞ்சுண்டு அராஜகம் பண்ணிட்டு தலை விரிச்சு ஆடிட்டு இருந்தா. கண்ணு மண்ணு தெரியாம அதிகாரம் பண்றதுன்னு சொல்லுவோமோ இல்லையோ, அந்த மாதிரி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருந்தா, கொடுங்கோல் ஆட்சி பண்ணிட்டு இருந்தா. இதனால அவ தங்களுக்கு நிறைய பாவத்தை சேர்த்துண்டா. பெருமாள் அவ பண்றத தப்பு அப்படின்னு சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிற நிலையிலெல்லாம் அவ இல்ல. கண்ணு மண்ணு தெரியாம ஆடிட்டு இருந்தா. முதல்ல பெருமாள் நீங்க பண்றதெல்லாம் தப்பு, இந்த மாதிரி பண்ணாதங்கோ அப்படின்னு சொன்னா அதை காது கொடுத்து கேட்கறதுக்கு அவ தயாரா இருக்கணுமோ இல்லையோ. அதுதான் சுவாமி தேசிகன் சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. அவெல்லாம் நிஜத்துல சக்திரியாலே இல்ல, ராஜாக்கள் வேஷத்திலே சக்திரியா வேஷத்திலே இருந்து குரூரமான ராட்சசா அசுரா அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ. அசுராளுடைய புத்தி எப்படி இருக்கும்? பொதுவா பகவானிடத்திலும் பகவானுடைய பக்தர்களான பாகவதர்கள் ரிஷிகள் தேவர்கள் இவ்விடத்துல எல்லாம் துவேஷத்தோட தான் இருக்கும். பெருமாள் அவளுக்கு பிடிக்காது. பெருமாள் நல்லவாளுக்கு துணை போவான், இந்த மாதிரி அராஜகம் பண்றவாளை அழிச்சுடுவான். அதனால பெருமாள் அவளுக்கு விரோதி. அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை, அவன் பண்ணக்கூடிய உபதேசத்தை, அறிவுரையை கேட்கறதுக்கு இவ தயாரா இல்ல. அதனால வாயால திருத்த முடியாதவால என்ன பண்றதுன்னா, அவளை திருத்தணும். அவ பண்ணக்கூடிய தப்ப பாவத்தை நிறுத்தணும். இல்லைன்னா மேல மேல தப்பு பண்ணிட்டு பல நரகங்களுக்கு போகும்படியான பாவங்கள் பண்ணிட்டு இருக்காவா. அதுல இருந்துலாம் அவளை காப்பாத்தணும்னா அவ பண்ணக்கூடிய காரியங்களை, பாவ காரியங்களை, கொடுமைகளை நிறுத்துறதை தவிர வேற வழி இல்ல. நிறுத்துன்னு சொன்னா நிறுத்த போறதும் இல்ல. அப்போ அவளை சம்ஹாரம் பண்றதுதான் அதுக்கு ஒரே வழின்னுட்டு பெருமாள் அவளை சம்ஹாரம் பண்ணினா. அப்படி மேலும் மேலும் அவ பல ஜென்மங்களுக்கு அவஸ்தைப்படும்படியாக, பல நரகங்களில் விழுந்து உழலும்படியாக அவளை பாவம் பண்ண விடாம தடுத்ததுன்றது பெருமாள் பண்ண முதல் உபகாரம். பெருமாள் அவளுக்கு பண்ணின இரண்டாவது உபகாரம் என்ன அப்படின்னா, பொதுவா ஒரு ஜீவனானது திரும்பவும் பிறந்து இறந்து அவஸ்தப்படாம வசந்த வைகுண்டத்திலே மோட்சத்திலே ஆனந்தத்தை நிலையாக அனுபவிக்க வேணும், பெருமாளுக்கு சமானமான எல்லா ஆனந்தங்களையும் அனுபவிக்க வேணும் அப்படின்னா அதற்கு வழி உபாயம் ஒண்ணு பக்தி யோகம் பண்ணணும், இல்ல சரணாகதி பண்ணணும். இது ரெண்டுமே பண்ணாத, அதற்கு அப்படியே நேர் எதிரா ஆப்போசிட்டா அநியாயம் பண்ணிட்டு அட்டூழியம் பண்ணிட்டு தெரிந்த அந்த ராட்சசாலுக்கும் அந்த சத்திரியாளுக்கும் அந்த வசந்த பிரபத்தியோ பக்தியோ அனுஷ்டித்தவாளுக்கு கிடைக்கிற வசந்த பலனான அந்த மோட்சம் என்பது கிடைத்து விடுகிறது, தானா கிடைச்சுடுறது. பெருமாளுடைய கையால கொல்லப்பட்டதுனால அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறது. அப்ப ஒரு பலனும் அவ பண்ணல, ஒரு முயற்சியும் பண்ணல, ஒரு காரியமும் பண்ணல, எனக்கு மோட்சம் கொடுன்னு வாய திறந்து பிரார்த்திக்க கூட இல்லை, கேவலம் அதையாவது பண்ணிருக்கலாம், அதையும் பண்ணல. ஆனாலும் அவளுக்கு மோட்சத்தை தரானே, அது அவன் பண்ணக்கூடிய இரண்டாவது உபகாரம். சொல்ல போனா பெரிய உபகாரம் அது. இனிமேல் அவளுக்கு ஜன்மாவே கிடையாதோ இல்லையோ, முக்தாளுக்கு நித்யாளுக்கு துல்லியமா அவளும் வைகுண்டத்துல அனுபவிக்கலாமோ இல்லையோ. ஆகையினால இது பெருமாள் அவளை சம்ஹாரம் பண்றேன்னுட்டு ரெண்டு உபகாரம் பண்றான் அவளுக்கு. மேலும் பாவம் பண்ண விடாமல் பண்ணது, வைகுண்டம் கொடுத்ததுன்னு ரெண்டு. இது புரியணுன்றதுக்காக வியாக்கியானத்துல சுவாமி தெரிவிக்கிறார், மனுஷன் பண்ணக்கூடிய கொடிய பாப்பங்களுக்கு வதம் என்னும் தண்டனையாலே சுத்தி ஏற்படும் அப்படின்றார். பண்ணக்கூடாத மகா பாவத்தை ஒருத்தன் பண்ணிவிட்டான், அந்த பாவத்தில இருந்து அவனுக்கு விமோச்சனம் எப்படி? அந்த பாவம் பண்ணதுனால அவன் ஆத்மா அசுத்தமாயிடுத்து, மகா பாப்பி ஆயிட்டான். அவனுக்கு எப்படி அசுத்தி? நம்ம உடம்பு அசுத்தமா போயிடுத்துன்னா தீர்த்தம் ஆடுறோம், குளிக்கிறோம், சுத்தமாயிடுறது உடம்பு. கொடிய மகா பாப்பம் குரூரமான பாப்பம் பண்ணவனுக்கு எப்படி சுத்தி ஏற்படும் அப்படின்னா, அவனை கொன்றாள், அவனை வதம் பண்ணினா, அவனை சம்ஹாரம் பண்ணிட்டா அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்டனையினாலே அந்த ஆத்மாவுக்கு சுத்தி ஏற்படுமா. ஏதோ கொலை குற்றம் பண்ணிட்டான், பண்ணக்கூடாத மகா பாவத்தை பண்ணிட்டான், அதுக்கு மரண தண்டனை விதிக்கும்படியாக அவன் பாவத்தை பண்ணிட்டான். அவன் ஆத்மா இப்போது மகா பாபி அப்படின்ற பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறது. அதை அலம்பணும், அந்த பாவம் அவன் ஆத்மாவில ஒட்டின்னு இருக்கிற அந்த பாவத்தை அலம்பி அவனை சுத்தமானவனை ஆக்கணும். எப்படி ஆக்கலாம் அப்படின்னா, அவனுக்கு அதுக்காக மரண தண்டனை விதிச்சுட்டு அவனை கொன்னுடணும். கொன்னுட்டா அந்த பாப்பம் போயிடுறது, அவன் சுத்தமானவன் ஆயிடுறான் அப்படின்னு சொல்றது. அதனாலதான் ராஜாக்கள்லாம் தர்மசாஸ்திரங்களின்படி ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கிற போது எந்த எந்த பாவத்துக்கு, எந்த தப்புக்கு, எந்த குற்றத்துக்கு தர்மசாஸ்திரங்களிலே என்ன தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு கற்றறிந்த பெரியவர்களை, பண்டிதர்களை கொண்டு அவளுக்கு அந்த தண்டனையை கொடுத்துட்டு இருந்தா, அதுபடி அவ பண்ணின பாவத்துக்கு சாஸ்திரத்துல சொன்ன தண்டனையை கொடுக்க கொடுக்க அவளுடைய தண்டனைகள்லாம் அனுபவிக்க அந்த பாவங்கள்லாம் நீங்கி சுத்தி ஏற்பட்டது. அப்போ அதனாலதான் நாடு சுபிக்ஷமா இருந்தது.
மாதம் மும்மாறி பொழிய வேண்டும் அப்படின்னு தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் சொல்லுவாளோ இல்லையோ, மாசத்துக்கு 3 மழை பொழியணும். அதாவது வேதம் ஓதும் வேதியர்க்கு ஓர் மழை. பிரம்மமாக இருக்கக்கூடிய வேதத்தை அத்தியனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய வேத வித்துக்கள் அவளுடைய மகிமைக்காக ஒரு மழை. பத்தினி பெண்களினுடைய பத்தினி தன்மைக்காக ஒரு மழை. நல்ல ராஜா நல்ல முறையிலே ஆட்சி பண்ணினா அவனுக்காக ஒரு மழை. இப்படி மாசம் 3 மழை பெய்துதானா அளவான மழை. இது ரொம்ப மழை வெள்ளம்னுட்டு அழிவும் கிடையாது, மழையே இல்ல வறட்சி பூமி 2ஆ புலந்துடுத்தோ, ஜலம் இல்ல சாப்பிட, பயிர் வாடி போயிட்டு உசுர்கள்லாம் சாகிறது அப்படின்னுட்டு கொடுமையும் கிடையாது. அளவான ஜலத்தை அளவான நீர்வளத்தை கொண்டு நாடு சுபிக்ஷமாக இருந்த காலம் அதெல்லாம். சிலப்பதிகாரத்துல சொல்றச்ச மன்னன் கோல் நிலை திரியா கோலோனாகுக அப்படின்னு ஒரு வாக்கியம். ராஜாவானவன் தகுந்த முறையிலே சாஸ்திரப்படி ராஜ்யம் பண்ணினா, அரசு ஆண்டா, நல்லாட்சி பண்ணினாதான் நவகிரகங்கள்லாம் அது சாந்தமா அது இடத்துல இருந்து அது காரியத்தை பண்ணுமா. அப்படி இல்லாம இவன் ஏதானோ அட்டூழியம் அராஜகம் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னா அதுங்கெல்லாம் டென்ஷன் ஆகி ஒன்னு ஒரு இடத்துக்கு மாறுமா. அதுகள் இருக்கிற இடத்துல இல்லாம வேற இடத்துக்கு மாறி சஞ்சாரம் பண்ணிட்டுன்னா அதனால லோகத்துக்கு துர்பிக்ஷம், அதாவது வறட்சி, நோய் நொடி, நிறைய துர்மரணங்கள் ஏற்படுறது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய நஷ்டங்கள் கஷ்டங்கள் ஏற்படுமா, லோகத்துக்கு கஷ்டகாலம் வருமா. அதனால மன்னவன் கோல் நிலை திரியா கோலோனாகுக. கோல் அப்படின்றது செங்கோல், அவன் கையில வச்சுட்டு இருக்கிற கோல். அந்த செங்கோலை வைத்துக் கொண்டு சாஸ்திரப்படி செம்மையான நீதி நெறி வழுவாத ஆட்சியை அவன் தரணும். அப்படி தந்தானா தேவதைகள் நவகிரகங்கள் இவாள்லாம் அவ பாட்டுக்கு நிம்மதியா நன்னா ராஜ்யம் பண்றான் இந்த ராஜா, அதனால அவனுக்கு மழை பொழியணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணா அது பாட்டுக்கு எல்லாம் நடக்கும் போல் இருக்கு. அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால ராஜாக்கள்லாம் சத்திரியாள்லாம் அந்த காலத்துல ஒழுங்கா சாஸ்திரப்படி எல்லா தண்டனைகளையும் கொடுத்துட்டு இருந்தா, தண்டனையை அனுபவிக்கிறவாளுக்கு அந்த பாவம் போயிடுத்து அவால நன்னா இருந்துட்டு இருந்தா. சில பேர் தாங்க பண்ணின குற்றம் ஏதோ ஒரு காரணம், அறியாமையினால பண்றாளோ, கண்ணு மண்ணு தெரியாம கோபம் வந்துட்டு பண்றாளோ, இல்ல யாரானோ சொல்லி பண்றாளோ, எப்படியோ ஒண்ணு ஒரு தப்ப பண்ணிட்டாளானா அந்த காலத்துல அவாலே வாலண்டியா ராஜாவன்ட்ட போய் சரண்டர் ஆகி, ராஜா நான் இந்த மாதிரி தப்ப பண்ணிவிட்டேன், நீங்க நான் பண்ணின தப்புக்கு சாஸ்திரப்படி எனக்கு தண்டனை கொடுத்து பெரிய மனசு பண்ணி என் மேல இருக்கக்கூடிய அந்த பழியை நீங்க நீக்கணும் அப்படின்னு இவா பிரார்த்திப்பாளாம். ராஜாவை போய் தப்பு பண்ணின திருடனும் இல்ல தப்பு பண்ணின கொலகாரனோ இவா பிரார்த்திப்பாளாம் போய் அந்த காலத்துல, என் குற்றத்திற்கு தண்டனை விதிக்கும்படி என் மீது தயை புரிய வேணும், தயவு புரிய வேணும்னு இவா பிரார்த்திப்பாளாம். என்ன தண்டனை கொடு, என்ன தண்டி, என்ன ஜெயில போடு, என்ன வெட்டு குத்து அப்படின்னு எவனாவது பிரார்த்திப்பானா? பிரார்த்திச்சுட்டு என்ன சொல்லுவாளாம், எனக்கு தயை புரிய வேணும், கொஞ்சம் பெரிய மனசு காட்டுங்கோ, கருணை பண்ணுங்கோ அப்படின்றான். அப்போ அவன் சாஸ்திரத்தை ஆத்மாவினுடைய ஸ்வரூபத்தை உண்மையா புரிஞ்சுட்டு இருந்தான் அந்த காலத்துல. பாவம் பண்ணினா ஆத்மா அசுத்தி ஆயிடுறது, அதை அனுபவிக்கிறதுக்காக அவன் வாழ்நாள்லயும் கஷ்டப்படணும், வாழ்க்கைக்கு பிறகும் நரகங்கள்ல விழுந்து கஷ்டப்படணும். அதுக்கு என்ன தண்டனை சாஸ்திரப்படி உண்டோ அதை அனுபவிச்சுட்டா அந்த பாவம் போயிடுறது, இங்கேயே அனுபவிச்சு கழிச்சுடுறான், அதுக்கு மேல வரக்கூடிய பிறவிகள் நன்னா இருக்கும், நரகங்களுக்கெல்லாம் போக வேண்டியது இல்லைன்னுட்டு தர்மசாஸ்திரத்தை நன்னா தெரிஞ்சுட்டு இருந்தா. இதே மாதிரிதான் சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமன் வாலியை வதம் பண்ணின போது சாகரத்துக்கு முன்னால வாலி பெருமாள் இடத்துல கேட்கிறான், நான் என்ன பண்ணினேன், என்ன கொன்ன, நீ பண்ணது சரியா அப்படின்னு அறியாமையினால வாலி கேள்வி கேட்ட போது பெருமாள் அவனுக்கு அவனுடைய ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லிண்டே வரார். அதனுடைய சாரம் என்ன, ஸ்ரீமத் ராமாயணத்திலே வாலிக்கு பெருமாள் சொன்ன சமாதானத்துக்கு சாரம் என்ன அப்படின்னா, ஒருத்தன் தப்பு பண்ணினானா, குற்றங்கள் பண்ணினானா, அவனுக்கு விதிக்கப்படுற தண்டனை அந்த தப்பினால அவன் சம்பாதித்த பாவத்தை கழுவி அவனுடைய ஆத்மாவை சுத்தமாக்குறது. அந்த மாதிரி நீ என்னென்ன குற்றங்கள் இதுவரைக்கும் பண்ணி இருக்கியோ அதுக்கெல்லாம் தண்டனையா நான் உன்னை சம்ஹாரம் பண்ணிட்டேன், அதனால உன்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு நீ சுத்தமான ஆத்மாவை ஆயிடுற. அது மட்டும் இல்லாமல் என் கையாலே என் முன்னாலே மரணமடைவதனாலே உனக்கு மோட்சமும் உண்டு அப்படின்றத பெருமாள் சொல்லாம சொல்றான். பெருமாள் எங்கேயோ நான் பரபிரம்மோ நான் பரம்பொருள் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்லல. ஆனால் அவனுடைய சேஷ்டிதங்கள் அவன் பண்ண காரியங்கள் எல்லாம் அவன் சொல்லாமலேயே அவன் தான் பரம்பொருள் அப்படின்னு தெரிந்து கொள்ளும்படியாக அமைந்தது. அதைத்தான் கூறத்தாழ்வான் ஆச்சரியமா அதிமானுஷ ஸ்தவத்திலே ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம் அப்படின்னுட்டு, நான் மனுஷன்தான், ராமன்னு பேர், தசரதனுடைய புள்ளேன்னு நீ சொல்லி இருந்தாலும் கூட
நீ பண்ற காரியங்கள் ஒண்ணு மனுஷன் பண்ற மாதிரியே இல்ல சுவாமி. 14,000 ராட்சசால ஒருத்தனே சம்ஹாரம் பண்ற, சபரி மோட்சத்துக்கு போறாதுக்கு சாட்சியா நிக்கிற, வாலியின் இடத்துல உனக்கு தண்டனை கொடுத்து உன்னுடைய குற்றங்களை எல்லாம் நான் பவித்திரமாக்கிட்டேன்னு சொல்றேன்னு இந்த மாதிரி அடிக்கின்றே வர. அதனால வாலிக்கு பெருமாள் பண்ணது தயை தானே தவிர கொடுமை அல்ல, கொடுமை இழைக்கவில்லை பெருமாள். இது ஒரு உதாரணம். எதனால பரசுராமர் 21 தலைமுறை சத்திரியால வதம் பண்ணினார்? முதல்ல ரொம்ப நல்லவாளா தர்மப்படி வாழ்ந்துண்டு லோகக்ஷேமத்துக்கு மத்தவாளுடைய நன்மைக்காகவே வாழ்ந்துருந்த தபஸ்வி மகா யோகி மகா முனிவர் ஜமதக்னி இந்த பரசுராமனுடைய தகப்பனார். அவரை கார்த்தவீரியார்ஜுனன் முதலான சத்திரியா ராஜாக்கள் அவா கொன்னுட்டா. யாருக்கும் ஒரு தீங்கும் பண்ணாத ரொம்ப நல்லவரா உலக நன்மைக்காகவே வாழ்ந்து கொண்டு வந்த என்னுடைய தகப்பனாரை, ஒரு மகரிஷியை ஜமதக்னியை கொன்றுவிட்டீர்களே அப்படின்ற கோபம் அவருக்கு. அதனால இந்த மாதிரி தப்பாக தண்டனை கொடுக்கக்கூடிய நல்லவாளை அழிக்கக்கூடிய ராஜ வேஷத்திலே இருக்கக்கூடிய ராட்சசாலே இந்த உலகத்துல நடமாடக்கூடாதுன்னுட்டு துஷ்ட சத்திரியாலை அழிப்பதன் பொருட்டு பரசுராமன் கையிலே கோடாரியை ஏந்தி கொண்டு சம்ஹாரம் பண்ணினான். அது அப்படியே 21 தலைமுறைகள் வரைக்கும் நீடித்தது. எவனெல்லாம் தப்பா தீர்ப்பு கொடுக்கறான், அராஜகம் பண்றானோ, நல்லவாளை ஹிம்சை பண்றானோ, வெட்டுறானோ, குத்துறானோ, கொல்றானோ அத்தனை பேரையும் வெட்டி தள்ளினர். இதெல்லாம் எதனால? அந்த மாதிரி தப்பு பண்ற ராஜாக்கள் இருக்கவே கூடாது, தப்பு பண்ணக்கூடிய சத்திரியால் இருக்கவே கூடாது. சத்திரியா அப்படின்னா தர்மத்தின்படி உலகத்தை ஆள வேணும் அப்படின்னு திருவுள்ளம். அவளுடைய பாவத்தையும் கழுவி அவளுக்கு மோட்சமும் தரான். இந்த மாதிரி பெருமாள் எந்த இடத்துல யாருக்கு தண்டனை கொடுத்திருந்தாலும் அது அவளுடைய நன்மைக்காகத்தான் அப்படின்னு சுவாமி தேசிகன் ஆச்சரியமா இந்த ஸ்லோகத்தினாலே நமக்கு காட்டி கொடுக்கிறார். மலை காட்டுல வசிக்கிறவா இருக்காளோ இல்லையோ, காட்டுவாசிகள்னுட்டு, அவள்லாம் மலையில இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி விறகு எரிக்கிறதுக்காகவோ இல்ல அது விற்கிறதுக்காகவோ ஏதோ மரங்களை எல்லாம் வெட்டணும் அப்படின்றதுக்காக எப்பவும் கையில கோடாரி வச்சுட்டு இருப்பாளாம். அந்த மாதிரி திருவேங்கட மலை மீது இருக்கக்கூடிய திருவேங்கட மலைக்கு அரசனான ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீனிவாசன் கையில பரசுன்னு சொல்லக்கூடிய கோடாரியை ஏந்தி கொண்டு பரசுராமனாக அவதரித்தது ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னு புராணம் வர்ணிக்கிறது. மலைக்காட்டுல தெரிகிறவா மரத்தை வெட்டுறதுக்காக கோடாரி வச்சுட்டு இருப்பா. இவனும் மலைக்காட்டுல இருக்கிறவன் தானே. மலைக்காட்டுல இருக்கிற எல்லோருக்கும் தலைவனாக வேங்கடமலைக்கே ராஜாவாக இருக்கக்கூடியவன் இந்த திருவேங்கடமுடையான். அவன் மலவாழ் ஜனங்களை போல கையில கோடாரி பிடிச்சுண்டு பரசுராமனாக வந்து துஷ்ட சத்திரியர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணினது எத்தனை ஆச்சரியம். மலையில இருக்கிறவாளுக்கு கோடாரி ஆயுதம், அதனால கோடாரி எடுத்துட்டு வந்தான் அப்படின்னு புராணம் வர்ணிக்கிறது. இதுல ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு விஷயம், தர்ம சூக்ஷ்மமான விஷயம், தர்மத்தின் படி யோசித்தா தெரியக்கூடிய விஷயம் ஒண்ணு என்ன அப்படின்னா, இங்க சத்திரியாந்தக ராமாய ஸ்ரீவெங்கடேஷாய நமகான்னு சாதித்தார் திருவனந்தாழ்வான். சத்திரியர்களுக்கு யமனாய் அமைந்த பரசுராமனான ஸ்ரீவெங்கடேசனுக்கு நமகா. இதனுடைய தாத்பரியம், இதனுடைய உள்ளர்த்தம், ஆழமான அர்த்தம் என்னன்னா, இந்த பரசுராமனான ஸ்ரீனிவாசன் சத்திரியர்களுக்கு மட்டும் அந்தகனாக யமனாக அமையவில்லை. அவளுடைய பாவங்களுக்கும் அந்தகனாக, அவர்களுடைய பாவ பரம்பரையை அழிக்கும் சம்ஹார கர்த்தாவாக அவர்களை காப்பாற்றினான் இந்த ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சாதிக்கிறார். ஒருத்தனை சம்ஹாரம் பண்றது ஒன்னும் அத்தனை பெரிய காரியம் இல்ல. தைரியம் வேணும். சம்ஹாரம் ஆனாவிட்டு நடக்கக்கூடிய பின் விளைவுகளை சந்திப்பதற்கான மனோதிடம் வேணும். சம்ஹார காரியம் அப்படின்றது க்ஷணகால காரியம் சத்திரியாளுக்கு. பெருமாள் அவளை சம்ஹாரம் பண்றதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அவளை சம்ஹாரம் பண்றது போல அவ காலாகாலத்துக்கும் அடுக்கிண்டே போறதுக்காக பண்ணி வச்சிருந்த பாவ செயல்களை எல்லாம் கூட அழிச்சுட்டா பெருமாள் பரசுராம அவதாரத்திலே. அதனால அவர்களை மட்டும் அழிக்கவில்லை, அவளுடைய பாவத்தை அழித்து விட்டான் பெருமாள். அப்பேற்பட்ட பரசுராமனான ஸ்ரீவெங்கடேசனுக்கு நமகா அப்படின்றது இந்த நாமாவளியினுடைய அனுபவம். இது தர்ம சூக்ஷ்மமான விஷயம். ஒரு ஆச்சாரியர் திருவேங்கடமுடையானுடைய கருணையை, தயை பற்றி சொல்கிற போது ஒரு வசனம் சாதிப்பர். என்ன அப்படின்னா, திருவேங்கடமுடையான் என்னை மறந்து தன்னை நினைத்தானாகில் ஒரு திருநாடு போராது.
தன்னை மறந்து என்னை நினைத்தானாகில் இன்னும் 32 நரகங்கள் சிருஷ்டிக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சாதித்தார். அதாவது திருவேங்கடமுடையானுடைய கருணை தயை எப்பேற்பட்டது தெரியுமா? பெருமாள் தன்னை மறந்து விடுறான், என்ன மட்டுமே ஞாபகம் வச்சுக்கிறான். தான் ஸ்ரீனிவாசன், தான் கருணாநிதி, தான் தயாநிதி, எல்லாத்தையும் மன்னிக்க கூடியவன், போனா போறதுன்னு விட்டுடுறவன் பெருமாள் அப்படின்னு தன்னுடைய மேன்மையை பெருமாள் மறந்துட்டு என்ன மட்டும் பார்த்தானா இன்னும் 32 நரகங்கள் பெருமாள் சிருஷ்டிக்கணும். அப்படின்னா என்ன? மொத்தம் 32 நரகங்கள் இருக்குன்னு சொல்றா. அதுல ஒரு பாவம் பண்ணினவனுக்கு ஒரு நரகம், ஒருத்தரை சாப்பிட விடாம தடுத்தவனுக்கு ஒரு நரகம், இன்னொருத்தருடைய சொத்தை அபகரிச்சவனுக்கு ஒரு நரகம், இன்னொரு பெண்ணுக்கு ஆசைப்பட்டவனுக்கு ஒரு நரகம் அப்படின்னுட்டு ஒரு பாவத்துக்கு ஒரு நரகம் இருக்கு. பெருமாள் தன்னை மறந்துட்டு என்ன நினைச்சானா இன்னும் 32 நரகம் சிருஷ்டிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 32 நரகங்களுக்கு போகக்கூடிய பாவங்களையும் நான் செஞ்சுட்டேன், அதற்கு மேலும் நிறைய பாவம் செஞ்சிருக்கேன். நான் பண்ணின பாவத்துக்கு எந்த நரகத்துக்கு போறது இவன அப்படின்னுட்டு ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியாம சித்திரகுப்தன் குழம்பக்கூடிய அளவுக்கு புதுசா டிசைனா பாவம் பண்ணிருக்கேன். சுவாமி, இவன் பண்ணின பாவத்துக்கெல்லாம் எந்தெந்த நரகம் அப்படின்னு ஒரு செக்ஷனா எழுதிண்டே வந்தேன். 32 ஃபில் ஆயிடுத்து, இன்னும் புதுவிதமான பாப்பங்கள்லாம் பண்றான். புதுசா ஒரு 32 நரகம் சிருஷ்டிச்சு இந்த பாவத்துக்கு இந்த நரகம்னு புதுசா பெயர் வச்சுதான் இவனை தள்ளணும் போல் இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் பாவம் பண்ணிருக்கேன். அதனால பெருமாள் தன்னை மறந்துட்டு போனா போறதுன்னு மன்னிச்சு விடாம என்ன மட்டும் பார்த்தானா இன்னும் 32 நரகத்தை சிருஷ்டிக்கணும். அதுவே பெருமாள் என்னை மறந்து தன்னை நினைத்தானாகில், இது எத்தனை பெரிய பாவத்தை வேணாலும் பண்ணட்டும், முகா பாப்பியா இருக்கட்டும், 100 நரகத்துக்கு போற பாவம் கூட இது பண்ணிருக்கட்டும், ஒழியிறது. நம்ம கிட்ட சரணாகத்தின்னு வந்துடுத்து, ஐயோ பாவம் ஏதோ தப்பா போராத காலம் தப்பு பண்ணிடுத்து, அத்த மன்னிச்சு ஏத்துக்கலாம் அப்படின்னு பெருமாள் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு தன்னுடைய தயையினாலே முடிவு பண்ணிட்டானா ஒரு திருநாடு போராது. அப்படின்னா என்னென்ன ஆனந்தங்கள் இன்பங்கள் பெருமாள் நமக்கு தரானோ அது எல்லாத்துலயும் வசந்த ஆனந்தம் எது? ஸ்ரீவைகுண்ட அனுபவம். அதுவே கூட போராதான் பெருமாளுடைய கருணைக்கு, திருவேங்கடமுடையானுடைய கருணைக்கு. டே குழந்தை, உனக்கு நான் மோட்சம் கொடுத்துட்டேன், நீ வைகுண்டத்துல போய் ஆனந்தமா இருன்னு சொல்றது கூட ஒரு சாதாரண விஷயம் தானே. அதனால அந்த வைகுண்டத்துல இருக்கக்கூடிய ஆனந்தங்கள் கூட அவனுடைய கருணைக்கு போராது, இன்னொரு வைகுண்டம் சிருஷ்டிக்க வேணும் எனக்காக. அப்பேற்பட்ட கருணை அவனுடையதுன்னு சாதிக்கிறார். அந்த கருணாரூபியான ஸ்ரீனிவாசன் அவளுடைய பாவங்களை நிறுத்துவதற்காகவும் அவளுக்கு மோட்சம் தருவதற்காகவுமே பரசுராமனாக அவதரித்து அவளுக்கு யமனாக அமைந்தான். அதாவது அவளுடைய பாவங்களுக்கு யமனாக அமைந்து அவளுக்கு நல்லது பண்ணினான் அப்படின்னு இதை புரிந்து கொள்ள வேணும். க்ஷத்ரியாந்தகராமாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா. அடுத்தபடியாக 70வது நாமாவலி, மத்ஸ்யரூபாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் மத்ஸ்ய ரூபகா என்பது. மீன் வடிவிலே தோன்றிய ஸ்ரீவேங்கடேசனே உனக்கு நமஹா. பெருமாள் அவதாரங்கள் பண்ணினானே, தசாவதாரங்கள், அதிலே மத்ஸ்யாவதாரம் என்பது ஒன்று. மீனோடு ஆமை கேழல் கோளரியாயின்னு சுவாமி தேசிகன் சாதித்த கிரமத்திலே பெருமாள் மீனாக அவதாரம் பண்ணினான், மீனாய் வந்தான். அந்த மத்ஸ்யாவதாரம் பண்ணினவன் இந்த ஸ்ரீனிவாசன் தான், திருவேங்கடமுடையான் தான் அப்படின்னு கொண்டாடுறார். மத்ஸ்யாவதாரத்திலே என்ன பண்ணினான் பெருமாள்? எதற்காக மத்ஸ்யாவதாரம் எடுத்தான்? வேதங்களை மீட்டு கொடுத்து பிரம்மாவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பெருமாள் மத்ஸ்யாவதாரம் எடுத்தான். இத பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாலே பெருமாளிடத்திலே துவேஷம் கூடைய, பெருமாளை துவேஷிக்கக்கூடிய அசுரர்கள், ராட்சசர்கள், அவா விஷயத்துல கூட பெருமாள் அவளுக்கு எப்படி நல்லது பண்றான் அப்படின்றத கீழ் நாமாவாலே பார்த்தோம். க்ஷத்ரியாந்தக ராமாய என்ற நாமாவினாலே பார்த்தோம். பெருமாள் எல்லோருக்கும் ஹிதம் பண்ணணும், நல்லது பண்ணணும்ன்றதுக்காக தான் எழுந்தருள் இருக்கிறான் திருவேங்கட மலை மீது. அதுக்குதான் வந்தான் பெருமாள் வைகுண்டத்தில இருந்து. அவனை போய் சுவாமி உன்னை சேவிக்கிறேன்னு வெங்கடத்துறைவாருக்கு நமகான்னு சொல்லி சேவிக்கிறவால பெருமாள் நன்மை பண்றது, ஹிதம் பண்றது, காப்பாத்துறது, மோட்சம் தரதெல்லாம் சரி, அவனுடைய விரோதிகளை கண்டுக்காமையே விட்டுடுவானா அப்படியே? அப்ப பெருமாளை சேவிக்காதவா, பெருமாளை துவேஷிக்கிறவாலாம் அப்படியே கெட்டவாளாவே மோசமானவாளாவே கடைசி வரைக்கும் இருந்துட்டு இருப்பாளா? அப்படின்னா இல்ல,
அவளை எப்படி திருத்தனமோ அப்படி திருத்தி அவளுக்கும் நல்லது பண்ணுவான் பெருமாள் அப்படின்றது போன நாமாவாலே சொல்லப்பட்டது. இந்த நாமாவாலே பகவானை சேவித்து பகவானிடத்திலே பக்தியோடு இருக்கக்கூடிய பகவானுக்கு மிகவும் பிடித்தவர்களான அந்தரங்கர்களான பக்தர்கள் விஷயத்திலே அவன் எப்படி நல்லது பண்றான் அப்படின்றது இந்த நாமாவினாலே சொல்லப்படுகிறது. எதிரிக்கும் அவன் போய் அவா ஸ்டைல்ல போய் அவளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கற மாதிரி கொடுத்து நல்லது பண்ணி நல்லது மோட்சம் கொடுக்கறதுன்றது அங்க சொல்லப்பட்டது. இங்க பகவானே கதின்னு இருக்கக்கூடிய நம்ம போல இருக்கிற பக்தர்கள் விஷயத்திலே பெருமாள் எப்படி நல்லது பண்றான்றதுக்கு ஒரு உதாரணம் இங்க சொல்றார். சோமகன் அப்படின்னு ஒரு அசுரன், அவன் பிரம்மாவினிடத்திலே இருக்கக்கூடியதான வேதங்களை, வேத சுவடிகளை, வேத புஸ்தகங்களை எல்லாம் அபகரிச்சுண்டு பாதாள லோகத்திலே போய் மறைஞ்சுட்டான். அப்ப பிரம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம நில குலைஞ்சு திக்குமுக்காடி போயிட்டார். பிரம்மாவானவர் எப்போதும் 4 வேதங்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவர். அவர் வேத மந்திரங்களை சொல்ல சொல்லதான் சிருஷ்டி காரியம் நடக்கும். வேதமே இல்லைன்னா அவரால் ஒண்ணும் பண்ண முடியாது. இவன் திடுதிப்புன வேதங்களை அவரிடத்துல இருந்து பரிசுன்னு போயிட்டான். அவரால் ஒன்னும் பண்ண முடியல. உலகமே அப்படி இருட்டானா போல, எல்லா வஸ்துக்களும் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னா போல, உலகமே சூன்யமானா போல ஆயிடுத்து. வேற வழி இல்லாம பிரம்மா பெருமாள் இடத்துல போய் அழறான், பிரார்த்திக்கிறான், சுவாமி இந்த மாதிரி வேதங்களை சம்மரிச்சுண்டு போயிட்டான், அபகரிச்சுண்டு போயிட்டான் இடத்துல இருந்து இந்த சோமகன்னு சொல்லக்கூடிய ராட்சசன். அவனிடத்துல இருந்து வேதங்களை மீட்டு கொடுத்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும், வேதங்களையும் காப்பாத்தணும்னு பிரம்மாவானவன் பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறான். அப்போ பெருமாள் அவன் பாதாள லோகத்துக்கு போயிட்டான் வேதத்தை எடுத்துண்டு. இவர் பாதாளத்துக்கு போகணும் அப்படின்னா சமுத்திரத்திலே மீனாக அவதரித்து அந்த மத்ஸ்யமானது அப்படியே கீழே போய் போய் பாதாளத்துக்கு போய் அந்த வேதங்களை மீட்டுன்னு வந்து கொடுக்கணுன்றதுக்கு தகுந்தா போல இவர் மீனாக அவதாரம் பண்ணினார். அது பெருமாள் மத்ஸ்யாவதாரம் பண்ணின வைபவம். அதை பண்ணினவன் இந்த ஸ்ரீனிவாசன் தான் அப்படின்னு கொண்டாடுறாரு. இங்க வாமன புராணத்திலே திருவேங்கடமுடையான் மத்ஸ்யாவதாரம் பண்ணின விஷயமானது வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. மதுகைடபஹந்தாத்வம் சம்பிராப்தே பிரம்ம சங்கடே ததோசுரம் சோமகாக்கியம் ஹ்ருத்வா வேதம் ச தத்கராத் குருஹீத்வா பிரம்மனே பிராதா மீனரூபி மகேஸ்வரஹ அப்படின்னு சொல்றது வாமன புராணம். இந்த மத்ஸ்யாவதாரத்தை பெருமாள் 2 சமயத்துல எடுத்தான்னு புராணம் கொண்டாடுறது. ஒண்ணு, இந்த சோமகன்னு சொல்லக்கூடிய அசுரன் பிரம்மாவிடத்தில இருந்து வேதங்களை, வேத சுவடிகளை திருடிக்கொண்டு பாதாள லோகத்திலே போய் மறைஞ்சுட்டான், வேதங்களையும் மறைச்சு வச்சுட்டான். அவனிடத்தில இருந்து வேதங்களை மீட்டு பிரம்மாவுக்கு கொடுப்பதற்காக ஒரு முறை மீனாக பெருமாள் அவதாரம் பண்ணினான், மத்ஸ்யாவதாரம் பண்ணினான். இன்னொரு முறை மது என்றும் கைடபன் என்றும் அசுரர்கள், இந்த மது கைட்டப்பா பிரம்மாவினிடத்தில இருந்து அதே மாதிரி வேதங்களை அபகரிச்சுண்டு போயிட்டா, அவால சம்ஹாரம் பண்ணி அவாளிடத்தில இருந்து வேதத்தை மீட்டு பிரம்மாவுக்கு திரும்பவும் கொடுக்கணும்ன்றதுக்காக அப்போ ஒரு முறை அவதாரம் பண்ணினா அப்படின்னுட்டு இந்த மாதிரி 2 முறை பகவான் மத்ஸ்யாவதாரம் பண்ணியிருக்கான்னு, வேதத்தை ரட்சிப்பதற்காக 2 முறை மத்ஸ்யாவதாரம் பண்ணியிருக்கான்னு புராணம் கொண்டாடுறது. மது கைட்டப ஹந்தா துவம் சம்பிராப்தே பிரம்ம சங்கடே, பிரம்மாவுக்கு ஏற்பட்ட சங்கடத்தை, இடையூறை நீக்குவதற்காக மது கைட்டபன் இவாள நீ சம்ஹாரம் பண்ணி அவளிடத்தில இருந்து அந்த வேதத்தை மீட்டு பிரம்மாவுக்கு கொடுத்தாய் அப்படின்னு வர்ணிக்கிறது. இன்னொரு முறை அவதாரம் பண்ணியதை ததோ அசுரம் சோமகாக்கியம் ஹ்ருத்வா வேதம் ச தத்கராத் குருஹீத்வா பிரம்மேன பிராதா மீனரூபி மகேஸ்வரஹ. அதே அசுரர் குலத்தைச் சேர்ந்த சோமகன் என்கிற பெயரை உடைய அசுரன் பிரம்மாவினிடத்திலிருந்து வேதத்தை பறித்து கொண்டு போன போது அவனிடத்திலிருந்து வேதத்தை திரும்பவும் பெற்று மீட்டு பிரம்மாவுக்கு அதை கொடுப்பதற்காக நீ மீன் வடிவிலே தோன்றி அந்த சோமகனை சம்ஹாரம் பண்ணி பிரம்மாவுக்கு வேதங்களை மீட்டு கொடுத்தாய் சர்வேஸ்வரா மகேஸ்வரா அப்படின்னு பெருமாளை கொண்டாடுறது, வர்ணிக்கிறது புராணம், வாமன புராணம். அப்படி பெருமாள் வேதத்தை மீட்டு பிரம்மாவுக்கு உபகாரம் பண்ணுவதற்காக 2 முறை மத்ஸ்யாவதாரம் பண்ணினா, அந்த 2 மத்ஸ்ய ரூபமாக வந்தவனும் இந்த ஸ்ரீ வெங்கடேசன் தான், ஸ்ரீனிவாசன் தான் கொண்டாடுறார் திருவனந்தாழ்வான். சோமகன் அப்படின்ற அசுரன் பிரம்மாவினிடத்தில இருந்து வேதங்களை அபகரிச்சுண்டு போய் பாதாள லோகத்திலே பூந்துண்டான், வேதங்களையும் மறைச்சு வச்சுட்டான். பெருமாள் மீனாக அவதாரம் பண்ணி அதை மீட்டு கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்.
உத்தம பிரமாணம், அதாவது வேதம் இல்லாம ஒண்ணுமே நடக்காத லோகத்திலே. அப்படி லோகத்துக்கே ஆதாரமான வேதங்கள் மறைந்து விடவே அந்த வேதங்களாலே கொண்டாடப்படக்கூடிய, அந்த வேதங்களாலே தாங்கப்படக்கூடிய தர்மங்களுக்கு லோபம் வந்துடுத்து. லோபம்னா குறை வந்துடுத்து. வேதமானது தினம் ஒழித்துக் கொண்டே இருக்கணும். அந்த வேத சப்தம் லோகத்திலே பரவ பரவதான் லோகத்துக்கு மங்களமானது ஏற்படும். எல்லாம் அது எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி நல்ல விதத்துல நடக்கும். அந்த வேதமானது மறைந்து விடவே, வேத சப்தம் காதுல கேட்காத போகவே, வேத சப்தமானது மங்கள துவனியானது லோகத்துல பரவாமல் போகவே, லோகத்திலே நடமாடக்கூடிய தேவதைகள் தர்மங்கள் இதுக்கெல்லாம் ஒரு குறை வந்து, ஒரு ஹானி வந்து, இந்த பிரபஞ்சத்திலே இந்த உலகத்திலே ஒரு காரியமும் சரியா நடக்கல, எல்லாம் நின்று போயிடுத்து. அப்படி எப்ப வேணாலும் உலகம் அழியும்ன்ற மாதிரி ஒரு பிரளயமயமான இருள் சூழ்ந்திருக்கிறது உலகத்தை. எல்லோரும் பயத்துல இருக்கா, எப்ப என்ன ஆகும்னு தெரியல. அந்த சமயத்திலே வேதங்களை இழந்தபடினாலே பிரம்மாவுக்கும் கூட அஜ்ஞானம் ஏற்பட்டு விட்டது, அறியாம வந்துடுத்து. பெருமாளாலே படைக்கப்பட்டு சிருஷ்டி காரியத்தை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு கூட வேதம் இல்லைன்னா அஜ்ஞானம் வந்துடுறது, அறியாம வந்துடுறது. என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. எப்படி வேதத்தை மீட்பதுன்னு யோசிக்கிறதுக்கு கூட அவனுக்கு வரல, மனசு புத்தி போகல, அவனுக்கு புத்தி வேலை பண்ணல. அப்ப பெருமாளை போய் வேண்டின போது, சுவாமி நீதான் என்ன படைச்ச, நீதான் எனக்கு வேதங்களை எல்லாம் உபதேசம் பண்ணின, நீதான் அந்த வேதங்களை மீட்டு கொடுக்கணும் எனக்குன்னு பிரார்த்தித்த போது, இவன் மத்ஸ்யமாக அவதாரம் பண்ணி சமுத்திரத்துக்குள்ளே புகுந்து சோமகனை சம்ஹாரம் பண்ணி அந்த வேதத்தை மீட்டு வந்து இந்த பிரம்மாவுக்கு கொடுத்து, அதன் மூலமாக பிரம்மாவுக்கு நல்லறிவை ஊட்டி உலகில் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணினான். வேதத்தை மீட்டு வந்து கொடுக்கறதுன்னா புஸ்தகத்தை எடுத்துன்னு வந்து கையில கொடுக்கறது இல்ல. அந்த வேதச்சுவடியை மீட்டு கொண்டு வந்து பிரம்மாவரிடத்திலே கொடுத்துட்டு, வேதமானது உபதேச பரம்பரையாகவே வர வேணும். ஆச்சாரியன் சொல்லி சிஷ்யன் கத்துக்கணும். அதனால இழந்த வேதத்தை திரும்பவும் உபதேசிப்பதாவது கையில அந்த ஓலைச்சுவடியை கொண்டாந்து கொடுக்கறது மாத்திரம் இல்ல, திரும்ப வேதம் முழுக்கவும் பெருமாள் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணி பிரம்மா அதை கேட்டு, அப்படி ஆச்சாரிய சிஷ்ய கிரமத்திலே தான் வேதமானது உலகிலே நடமாட வேண்டும் என்கிற விதிக்கு ஏற்ப பிரம்மாவுக்கு வேதத்தை கொடுப்பதன் மூலமா நல்லறிவை ஊட்டுறாரு பெருமாள். வேதத்தை கோட்டை விட்டுட்ட, சாமர்த்தியம் போறல, வேதம் பறிபோயிடுத்து, என்ன பண்றதுன்னு யோசிக்கவும் முடியல, அஜ்ஞானம் வந்துடுத்து, வேதம் இல்லாததுனால ஞானம் போயிடுத்து. இப்ப ஞானம் வரணும்னா அந்த வேதத்தை திரும்ப உனக்கு புகட்டணுமோ இல்லையோ, அதனால பிரம்மாவுக்கு வேதோபதேசம் பண்ணி ஞானத்தை கொடுத்தான் பெருமாள். அதன் மூலமா லோகத்திலே தர்மத்தை நடமாட செய்தான் பெருமாள். தர்மத்தை நிலைநிறுத்தினான், காப்பாத்தினான். நிஜமாவே ஒருத்தனை உண்மையா ரட்சிக்கிறது, ஒருத்தனுக்கு உண்மையா உபகாரம் பண்றது, ஒருத்தனை காப்பாத்துறது அப்படின்றது என்ன தெரியுமோ, அவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கறது தான். ஒருத்தனுக்கு பணமோ பொருளோ கொடுத்தா அந்த பணமோ பொருளோ தீர்ற வரைக்கும் அதை அனுபவிச்சுடுவான், பின்னால என்ன பண்றதுன்னு தெரியாம மூழ்கிட்டு இருப்பான், இன்னும் யாரானும் கொடுக்க மாட்டாளா அப்படின்னுட்டு. இதுவே அவனுக்கு ஏதாவது ஒரு தொழிலில், ஏதாவது ஒரு கலையில் ஒரு ஞானத்தை அவனுக்கு புகட்டினால், அந்த அறிவை கொண்டு அவன் எப்படி சர்வைவ் ஆறது, எப்படி பிழைப்பது என்பதை கற்றுக்கொண்டால் அவன் வாழ்நாள் எல்லாம் கூட கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். அதனால உண்மையா ஒருத்தனுக்கு நல்லது பண்ணணும், ஒருத்தனுக்கு ஹிதம் பண்ணணும், ஒருத்தனை காப்பாற்றணும் அப்படின்னா அவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும், நல்ல அறிவை ஊட்ட வேண்டும் அவனுக்கு. அதைத்தான் பிரம்மாவுக்கு பெருமாள் பண்ணினான். வெறுமே கையில ஓலைச்சுவடியை கொண்டாந்து கொடுத்துட்டு இருந்தா, அடுத்த முறை யாரானு எடுத்து போயிட்டா இந்த மாதிரி பெருமாள் கேட்கலாம், வாங்கி கொடுத்துருவார் பெருமாள், அதை வாங்கி வச்சுக்கலாம்னு பேசாம இருந்திருப்பார் இவர். அதனாலே அந்த ஞானத்தை ஊட்ட வேணும், அதை பண்ணினான் பெருமாள். ஆழ்வார் தெரிவிக்கிறச்ச, அறிவினால் குறைவில்லா நிறை ஞானத்து ஒரு மூர்த்தி அப்படின்னர். பெருமாளுக்கு ஞானத்திலே ஒரு குறையும் இல்லை, பூர்ண ஞானம் பெருமாளுடையது, நிறைந்த ஞானம். அந்த ஞானத்தை நமக்கெல்லாம் பெருமாள் தந்து நம்மையும் ஞானிகளாக, நம்மையும் அறிவுள்ளவர்களாக மாத்திராம் பெருமாள். அதனாலதான் நமக்கெல்லாம் சேதனா அப்படின்னு பேரு. பெருமாள் தான் நமக்கு சைத்தன்யம்னு சொல்லக்கூடிய ஞானத்தை கொடுக்கிறான் நமக்கு. இல்லைன்னா நாமெல்லாம் வெறும ஜடமா தான் இருப்போம். அதனால அறிவினால் குறைவில்லா நிறைஞானத்தொரு மூர்த்தின்னு ஆழ்வார் கொண்டாடினார் பெருமாளை. சுவாமி தேசிகன் தாயாரை கொண்டாடுற போது சமஸ்த ஜனனீம் வந்தே சைத்தன்ய ஸ்தன்யதாயனீம் அப்படின்னு கொண்டாடினார். அம்மா நீ எல்லா லோகங்களுக்கும் அம்மா, தாய். எதனால் தெரியுமோ, தாயானவள் எல்லா குழந்தைகளுக்கும் திருமார்பிலே பால் புகட்ட வேண்டும் அல்லவா. நீ எப்படி எல்லோருக்கும் தாயாகிறாய் என்றால், ஞானமாகிற மார்பு பாலை புகட்டினபடியினாலே நீ உலகங்களுக்கெல்லாம் தாய்.
நம்மளை பெத்த அம்மா நமக்கு தன்னுடைய திருமார்பிலே இருந்து நாம் உயிர் வாழ்வதற்காக, நமக்கு பலம் வர வேண்டும் என்பதற்காக பாலை புகட்டினால் நாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய நிலையான தாய், ஆத்ம தாய் பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி, அவ எப்படி நமக்கு அம்மா அப்படின்னா நமக்கு ஞானமாகிற பாலை ஊட்டுகிறாள். அவ அனுகிரகம் பண்றதுதான் ஞானம்னு நமக்கு. இன்னைக்கு நமக்கு ஏதோ கொஞ்சம் ஞானம் இருக்குன்னா அது பெருமாளும் பிராட்டியும் போட்ட பிச்சை. அதனாலே எல்லோருக்கும் ஞானமாகிற பாலை அளிப்பதினாலே நீ தாயாகிறாய்னு சுவாமி தேசிகன் பிராட்டியை கொண்டாடினார், ஆழ்வார் பெருமாளை கொண்டாடினார். அதனால எல்லாத்த விட முக்கியம் அறிவுன்னு சொல்லக்கூடிய ஞானம். நாமளும் கூட தினம் சந்தியா காலங்கள்ல காயத்ரி மந்திரத்தை கொண்டு என்ன பிரார்த்திக்கிறோம் பெருமாளிடத்திலே? ஹே பரமபுருஷனே, பரம்பொருளே, எல்லாவற்றுக்கும் மேலானவனே, எனக்கு நீ நல்லறிவை வழங்க வேணும், எனக்கு நல்ல ஞானத்தை அனுகிரகிக்க வேணும்னுட்டு காயத்ரி மந்திரத்தின் மூலமாக சூரிய மண்டலத்துக்குள்ளே இருந்து பிரகாசிப்பவனான சூரிய மண்டல அந்தர்வர்த்தியான சூரிய நாராயணனை பிரார்த்திக்கிறோம், பெருமாளை பிரார்த்திக்கிறோம். அத்தனை முக்கியமானது ஞானம். அந்த ஞானத்தை தன்னுடைய பக்தனான, தன்னுடைய பிள்ளையான, தனக்கு கீழ் கட்டுப்பட்டு வேலை பண்றவனான பிரம்மாவுக்கு பெருமாள் மத்ஸ்யாவதாரம் எடுத்து உபதேசம் பண்ணினான். அப்பேற்பட்ட கருணை படைத்தவனான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா அப்படின்னுட்டு இந்த நாமாவளியானது கொண்டாடுறது. மத்ஸ்யரூபாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. அடுத்த நாமாவளி 71வது நாமாவளி. பாண்டவாரி பிரஹர்த்ரே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் பாண்டவாரி பிரஹர்த்தா என்பது. பாண்டவ அரி பிரஹர்த்ரே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. பாண்டவா அப்படின்னா பாண்டுவினுடைய புத்திரர்களான பஞ்ச பாண்டவர்களை குறிக்கிறது. அரி அப்படின்னா சத்ரு, விரோதின்னு அர்த்தம். பிரஹர்த்தா அப்படின்னா சம்ஹாரம் பண்ணினவன், அழித்தவன் அப்படின்னு அர்த்தம். இதற்கு 2 விதமாக அர்த்தம் சொல்ல வேண்டும். பாண்டவர்களினுடைய எதிரிகளை அழித்த ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா. பாண்டவர்களுடைய எதிரிகளை அழித்தவன் யார்? கண்ணன், கிருஷ்ணன். அப்போ ஸ்ரீ வெங்கடேசன் கிருஷ்ணாவதாரம் பண்ணி பாண்டவர்களுடைய எதிரியை அழித்தான் அப்படின்றது இதனால சொல்லப்படக்கூடிய விஷயம். இதுல 2 விஷயங்கள் அனுபவிக்க வேணும். கிருஷ்ணாவதாரத்திலே பண்ண காரியத்தையே ஸ்ரீ வெங்கடேசன் பண்ணான்னு சொல்லியிருக்கார் சுவாமி ஒண்ணு. இன்னொன்னு, பாண்டவர்களுடைய எதிரியை எப்படி அழித்தான் பெருமாள் அப்படின்றது இன்னொன்னு. அதுல பாண்டவர்களுடைய எதிரியை அழித்தவன் அப்படின்றத முதல்ல எடுத்துக்கலாம். அதிலும் கூட 2 விதமான அனுபவங்கள். பாண்டவர்களினுடைய வெளி எதிரிகளை அழித்த ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகான்னு ஒரு அனுபவம். பாண்டவர்களினுடைய உள் எதிரி, அவளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய எதிரியை அழித்த ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகான்றது இன்னொரு அனுபவம். முதல்ல பெருமாள் பாண்டவாளுடைய வெளி எதிரிகளை எப்படி அழித்தான் அப்படின்னு பார்த்தால், குருக்ஷேத்திர யுத்தத்திலே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் நடந்த போது பெருமாள் யார் பக்கம் நின்னான்? பாண்டவா பக்கம்தான் நின்னான். பாண்டவா தங்களுடைய எதிரிகளான கௌரவா முதலானவர்களை சம்ஹாரம் பண்ணி அவளை ஜெயிக்க வேணும்னு யுத்தம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப பெருமாள் பாண்டவா பக்கம் நின்று அவளுக்கு தூது போய், அவளுக்கு துணை போய், இவன் கதைய முடி, அவனை சம்ஹாரம் பண்ணும், இவனை வதம் பண்ணுன்னுட்டு கை காட்டுறான் பெருமாள். இவன் யாரெல்லாம் கை காட்டுறானோ அவளெல்லாம் ஒருத்தரா முடிச்சுட்டு வரா பாண்டவா. கடைசியில அவதான் ஜெயிச்சா. இப்படி பாண்டவாளுக்கு எதிரியா கண்ணுக்கு முன்னே தெரியக்கூடிய துஷ்டர்களை, கௌரவர்களை பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ணி சம்ஹாரம் பண்ணினான்றது முதல் அனுபவம். அவ பண்ணின யுத்தத்துல பாண்டவாளுக்கு துணையா நின்று அவளுடைய விரோதிகளை எல்லாம் சம்ஹாரம் பண்ணின ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகான்றது வெளி எதிரிகளை அழித்ததை காட்டுறது. 2வது, பாண்டவர்களினுடைய உள் எதிரியை அழித்தவன் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு உள்ளேயே தனக்கு எதிரிகள்லாம் வச்சுட்டு இருப்பா. பயம் அப்படின்றது ஒரு எதிரி, கோபம் அப்படின்றது ஒரு எதிரி, அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய அறியாமை ஒரு எதிரி, சோம்பல், சோம்பேறித்தனம்ன்றது ஒரு எதிரி. அந்த மாதிரி நிறைய எதிரிகள் மனுஷனுக்கு உள்ளேயே உண்டு.
இவனுக்கு அவனுக்கு ஆகாது, அவன் இவனை பார்த்தா வெட்டுவான் குத்துவான்னு வெளியில இருந்து வரக்கூடிய எதிரிகள் அப்படின்றது வேற. ஒருத்தருக்கும் தங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு ஆந்திர சத்துருக்கள்னு பெயர். அவளுக்கு உள்ள இருக்கக்கூடிய எதிரிகள். வெளியில இவன் அவன் கை காட்டக்கூடிய சத்துருக்கள் எல்லாம் பாஹ்ய சத்துருக்கள், வெளியில இருக்கக்கூடிய எதிரிகள், கண்ணுக்கு தெரியறவா. இது கண்ணுக்கு தெரியாது, உணர முடியும். அப்படி பாண்டவர்களுக்கு உள்ளே இருந்த எதிரிகளை அழித்தவன் அப்படின்னா இந்த இடத்துல பாண்டவன் அப்படின்னுட்டு பாண்டவர்களிலே முக்கியமானவனாக சொல்லப்படுகிற பாண்டவானாம் தனஞ்சயா அப்படின்னு பெருமாள் சாதித்தான். பாண்டவர்களிலே நான் அர்ஜுனனாக இருக்கிறேன்னு பெருமாள் சாதித்தது போல அந்த அர்ஜுனனுடைய உள் எதிரியை அழித்த ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா. என்ன உள் எதிரி அர்ஜுனனுக்கு? நம்ம எதிர நிக்கிறவாள்லாம் ஒண்ணு நம்மளுடைய உறவுக்காராளா இருக்கா, பங்காளிகளா இருக்கா, இல்ல நம்முடைய குரு முதலானவர்களா இருக்கா. இப்படி நமக்கு வேண்டப்பட்டவால சம்ஹாரம் பண்ணி அவளை கொல்றதுன்னு சொல்லக்கூடிய யுத்தம் தேவைதானா? எல்லாம் இந்த பக்கம் பார்த்தா பெரியப்பா இருக்கா, சித்தியா இருக்கா, மாமா இருக்கா, மச்சனன் இருக்கா, இந்த மாதிரி இவாளெல்லாம் நான் எப்படி சம்ஹாரம் பண்றது? என் உறவுகளாச்சே வாழலாம். அவளெல்லாம் சம்ஹாரம் பண்ண மாட்டேன்னு யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வில்ல கீழே போட்டு கொடுத்த அர்ஜுனன். அப்ப பெருமாள், நீ சத்திரியன், யுத்தம் பண்ண வேண்டியது உன்னுடைய தர்மம், உன்னுடைய கடமை, நீ பண்ணி ஆகணும் அப்படின்னுட்டு அவனுக்கு புத்தி புகட்ட வேண்டும் என்பதற்காக அவனை சாக்கா கொண்டு நமக்கெல்லாம் கீதோபதேசத்தை பண்ணினான். அப்ப பெருமாள் ஒரு விஷயத்தை பத்தி அவனுக்கு இருக்கக்கூடிய அறியாமைன்னு சொல்லக்கூடிய அஞ்ஞானத்தை எல்லாம் கீதோபதேசத்தின் மூலமாக முழுமையாக நீக்கி அவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அவனுடைய உள் எதிரியான அறியாமையை அழித்தான் பெருமாள். சத்திரியனுக்கு யுத்தம் பண்ண வேண்டியது தர்மம். இவன் வேண்டியவன், வேண்டாதவன், இவன் உறவு, இவன் தெரிஞ்சவன், இவன் ஃப்ரெண்டுன்னுட்டு இந்த மோகம் இருக்கிறது பாரு, அந்த மோகம் உன்னை யுத்தம் பண்ண விடாம தடுக்கிறது. அதனால உன்னுடைய மோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய உன்னுடைய உள் எதிரி அழிய வேணும். அந்த மோகம் எதனாலே வந்ததுன்னா அஸ்தானத்திலே ஏற்பட்ட ஸ்நேகத்தினாலே வந்தது. அஸ்தான ஸ்நேகம் அப்படின்னா தகாத இடத்தில் நட்பு. தகுந்த இடத்திலே நட்பு இருக்க வேணும். யார் நல்லவாளோ அவளிடத்திலே நட்பு இருந்தால் நாமும் நல்லவாளா இருக்கலாம். தகாத இடத்திலே வைத்துக் கொண்ட நட்பு நம்மையும் அழித்து விடும். அந்த மாதிரி நீ தகாத இடத்திலே நட்பு வைத்துக் கொண்டதுனால அவ மேல உனக்கு நட்பினாலே ஸ்நேகத்தினாலே ஒரு கருணை, ஒரு காருண்யம் வருது. ஐயோ பாவம், இவாலாம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே அப்படின்னு நீ பாவம் பார்க்கிற, உறவுக்காராளாச்சேன்னு பாவம் பார்க்கிற. அந்த மோகம் தான் உன்னை யுத்தம் பண்ண விடாம தடுக்கிறது. அப்படின்னுட்டு அவனுடைய மோகம் அழியும்படியா கீதோபதேசம் பண்ணி நல்ல ஞானத்தை ஊட்டினான் பெருமாள் அர்ஜுனனுக்கு. அவனை சாக்கா கொண்டு நமக்கெல்லாம் கூட எது தர்மம் அப்படின்னு தெரியும்படியா நீட்டி முழக்கி 700 ஸ்லோகங்களுக்கும் மேலே பெருமாள் தன்னுடைய உபதேசத்தை பண்ணினான். அதற்கு பகவானுடைய வாயிலே வந்த கீதை என்பதாலே பகவத்கீதை அப்படின்னுட்டு பெயர். பெரிய சாஸ்திரம் அது. வேதத்துக்கெல்லாம் சாரமாக அமைவது. அளவே இல்லாமல் இருக்கக்கூடிய 4 வேதங்களும் என்ன சொல்கின்றன அப்படின்னு தெரிந்து கொள்ள வேணும் அப்படின்னா கீதையில என்ன சொல்றக்கோ அதுதான் வேதங்களுடைய சாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்பேற்பட்ட உசந்த சாஸ்திரம் அந்த கீதா சாஸ்திரம். அறிவினால் குறைவில்லா அகல் ஞானத்தவர் அறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞானத்து ஒரு மூர்த்தின்னு கண்ணன ஆழ்வார் கொண்டாடுறார். நம்முடைய அஞ்ஞானம் எல்லாம் நீங்கணும்னா நமக்கு ஞானம் வர வேணும். உலகத்திலே நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஞானம்னு என்னென்ன உண்டோ அத்தனையும் சொல்லக்கூடியது பகவத்கீதை. அதையெல்லாம் லோகத்துக்கு எடுத்துரைத்து நம்ம எல்லாம் ஞானமுடையவர்களாக, அறிவுடையவர்களாக, அறியாமை நீங்கியவர்களாக ஆக்கினது கண்ணன் பண்ணின உபகாரம். அதனால பகவத்கீதையை படிக்காதவன், பகவத்கீதையை தெரிஞ்சுக்காதவன் லோகத்துல இருக்கிறது வீண் அப்படின்ற திருமணி பிரான். சேயன் அணியன் சிறியன் மிகப்பெரியன் ஆயன் துவரைக்கோணாய் நின்ற மாயன் அன்று ஓதிய வாக்கு அதனை கல்லாதார் உலகத்து ஏதிலராம் மெய்ஞானமில். நீ என்ன வாசிச்சிருந்தாலும் கீதையனுடைய சாரமோ கீதையனுடைய அர்த்தமோ தெரியலன்னா நீ வாழறதுக்கு சமானமே இல்லை. ஆண்டாள் சொன்னது போல வையம் சுமப்பதுவும் வம்பு. திருப்பாவினுடைய தனியன்ல பூர்வாச்சாரியர்கள் ஆண்டாள் விஷயமா சொன்னது போல திருப்பாவை தெரியாதவன வையம், இந்த பூமி தாங்கின்னு இருக்கிறது வம்பு, பூமிக்கு பாரம் அவன்லாம் அப்படின்னு சொன்ன மாதிரி சகல வேதசாரமான கீதோபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய உபனிஷத்துக்கு சமானமான பகவத்கீதையினுடைய சாரத்தை அதுல பெருமாள் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு தெரிந்து கொள்ளாதவர்களை இந்த உலகம் சுமப்பதுன்றது
வம்பான காரியம். அவ இந்த பூமிக்கு பாரமா தான் இருந்துருக்கா, இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்றதா திருமழிசை பிரான் சாதிக்கிறார். பெருமாள் அந்த ஆச்சரியமான கீதையை உபதேசம் பண்ணாவிட்டு அர்ஜுனனுடைய உள் எதிரியான மோகம் அழிந்து விட்டது. அப்படி பாண்டவனான அர்ஜுனனுடைய அரின்னு சொல்லக்கூடிய உள் எதிரியான மோகத்தை பிரகர்த்தா சம்ஹாரம் பண்ணின ஸ்ரீ வெங்கடேசன். இப்போ அர்ஜுனனுடைய மோகம் அழிந்து போய்விட்டது. அர்ஜுனன் என்ன சொன்னான் பெருமாளிடத்திலே கடைசியா? கரிஷ்யே வசனம் தவ, உன்னுடைய வார்த்தையை நான் கடைபிடிக்கிறேன், நீ என்ன சொன்னையோ அதை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரஹா அப்படின்னு முடிக்கிறார். பெருமாள் பண்ண பகவத்கீதை உபதேசத்தினுடைய பலனா என்ன நடந்தது அப்படின்னா, அர்ஜுனனுடைய மோகம் தெளிந்து விட்டது. தெளிந்து கையில வில்ல எடுத்துட்டான். தனுர்தரஹா, வில்லை எடுத்துக்கொண்டான். இதென்ன அர்ஜுன வில்லோட தானே இருப்பான், அது என்ன பெருசா வில்ல வச்சுட்டு இருக்கான்னு சொல்றது அப்படின்னா, எப்போதும் வில்லோட இருக்கிறவன். யுத்தம் தொடங்குன்னு சொன்ன போது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்காளே, அவளை எப்படி சம்ஹாரம் பண்றது, நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு வில்ல கீழே போட்டுட்டான். வெறும் கையால தான், 2 கையை வெறுமை விட்டுண்டு தான் பெருமாள் இடத்துல கீதோபதேசம் கேட்டான். கீதை முழுக்க கேட்டு அஞ்ஞானம் போயிடுத்து, மோகம் போயிடுத்து. ஞானம் வந்த உடனே சரி நான் யுத்தம் பண்றேன், கரிஷியே வசனம் தவ, உன்னுடைய வார்த்தையை அப்படியே நான் கடைபிடிக்கிறேன், அனுசரிக்கிறேன் அப்படின்னு வில் எடுத்துட்டான் திரும்ப. அப்ப வில்ல போட்டான் பாருங்க கீழே, அவனை திரும்ப வில்ல கையில எடுக்க வைக்கிறதுக்காக தான் இந்த பகவத்கீதைன்னு சொல்லக்கூடிய உபதேசம். அப்ப பெருமாள் பண்ண உபதேசம் அவனுக்கு போய் சேர்ந்துடுத்தோ, அதனால அவன் பெனிஃபிட் ஆயிட்டான் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? திரும்ப அவன் வில்ல கையில எடுத்துக்கணும். அவன் எடுத்துட்டான். பெருமாளுடைய உபதேசம் பலன் அளித்தது, யுத்தம் நடந்தது, அதர்மம் அழிந்தது, தர்மம் நிலைநாட்டப்பட்டது. அந்த பாண்டவனாகிற அர்ஜுனனுடைய அந்த சத்ருன்னு சொல்லக்கூடிய உள் எதிரியான மோகத்தை போக்கடித்த ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா அப்படின்றது பாண்டவாரி பிரகர்த்தரே அப்படின்ற நாமாவுக்கு 2வது விதமான அர்த்தம். இப்போ இத பண்ணினவன் கிருஷ்ணன் தானே, அத ஸ்ரீ வெங்கடேசன் பண்ணினான் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வெங்கடாச்சல மகாத்மியத்திலே திருவேங்கட மலையை அயோத்தியைக்கும் மதுரா நகரத்திற்கும் சமானமானதாக வர்ணிக்கிற பிரகரணத்திலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். வல்மீகம் தேவகி சாக்ஷாத் வசுதேவோ திந்திரினி பலபத்ரஹா சேஷசைலோ மதுரா அபூததித்யகா சுவாமி புஷ்கரிணி தத்ர யமுனா ச விரஜாரத யாதவாச்ச மிருகாः சர்வே ககாவை கோபிகாதயः ஏவம் ஸ்ரீகிருஷ்ண ரூபேன கிரீடிதோ வெங்கடாச்சலே அப்படின்னு சாதிக்கிறார் மகர்ஷி. இந்த திருவேங்கடமுடையான் சுவாமி புஷ்கரணிக்கு தென்கரையிலே ஒரு புற்றிலே முழங்கால் வரைக்கும் மறைந்து சேவை சாதித்தான்னு பார்த்தோமோ இல்லையோ, அப்படி இருந்த திருவேங்கடமுடையானுக்குத்தான் சுப்பிரமணியன் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தான்னு பார்த்தோம். அந்த புற்று வல்மீகம் அப்படின்னா புத்து அப்படின்னு அர்த்தம். அந்த புற்று யார் அப்படின்னா பெருமாளை பெற்ற தாயான தேவகி பிராட்டி. சாக்ஷாத் வசுதேவோ திந்திரி, பெருமாளை பெற்ற தகப்பனாரான வசுதேவர் தான் அந்த புத்தை காப்பாத்தின் இருக்கிற, அந்த புத்தை வெயிலையும் மழையிலையும் இருந்து காப்பாத்தி நிழல் கொடுத்து ரட்சிக்கக்கூடிய புளிய மரம். சுவாமி புஷ்கரனுடைய தென்கரையிலே ஒரு புளிய மரம் உண்டு. பாம்பு கொடை பிடிச்சுட்டு இருக்கிறாப்புல ஆதிசேஷ நாட்டம் படர்ந்து பெரிய புளிய மரம் உண்டு. அந்த புளிய மரம் தான் வசுதேவர். அந்த புளிய மரத்தின் நிழலிலே இலைப்பாரி கொண்டிருக்கக்கூடிய புத்துதான் தேவகி பிராட்டி. தேவகியினுடைய வயத்துல இருந்து தானே கண்ணன் அவதாரம் பண்ணினான். இந்த தேவகி புத்தா இருக்கா அப்படின்னா அவ வயத்துக்குள்ள இருக்கிற ஸ்ரீனிவாசன் தான் கண்ணன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றது. பலபத்ரஹா சேஷசைலோ மதுரா அபூததித்யகா. கிருஷ்ணாவதாரம் பெருமாள் பண்ணின போது திருவனந்தாழ்வான் பலராமனாக கூட அவதாரம் பண்ணினான்னு சொல்றமோ இல்லையோ, அப்ப இவன் கிருஷ்ணன்னா பலராமன் எங்க அப்படின்னா பெருமாள் கோயில் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருமலை தான் பலராமன். பலபத்ரஹா சேஷசைலோ, இந்த சேஷசைலம்னு சொல்லக்கூடிய சேஷாத்ரின்னு சொல்லக்கூடிய திருமலை தான் பலராமன். மதுரா அபூததித்யகா, இதனாலே இந்த நகரம் மதுரை என்று வழங்கப்படுகிறது. வசுதேவர் இருக்கார், தேவகி பிராட்டி இருக்கா, பலராமன் இருக்கான், கண்ணன் இருக்கான், அதனால இது மதுராப்பட்டினம். மதுரையில யமுனா நதி ஓடணுமே. சுவாமி புஷ்கரிணி தத்ர யமுனாச்ச விரஜாரத. சுவாமி புஷ்கரிணி தீர்த்தம் என்பதே யமுனா நதி. யாதவர்கள் எல்லாம் இருக்க வேணுமே கண்ணனை சுத்தி. யாதவாச்ச மிருகாஹா,
யாதவர்கள் மிருக வடிவத்திலே மிருகங்களாக இந்த மலையிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிராணிகளா சுத்தின்னு இருக்கா. சர்வே ககாவை கோபிகாதயா, யாதவா இருக்கா, புருஷா இருக்கா, பெண்கள் இருக்கணுமே, யாதவ ஸ்திரீகள் இருக்கணுமே, கோபிகைகள் இருக்கணுமே. அவ எங்கன்னா அவாதான் பட்சிகளா பறவைகளா இந்த மலையில பறந்துட்டு இருக்கா. ஏவம் ஸ்ரீகிருஷ்ண ரூபேன கிரீடித்தோ வெங்கடாச்சலே. அதனால இந்த திருமலை கிருஷ்ணன் சம்பந்தப்பட்டதான மதுரா நகரமாக திகழ்கிறது. அதனாலே இந்த திருவேங்கடமுடையான் கண்ணன் தான் அப்படின்னுட்டு புராணமானது தெரிவிக்கிறது. அதனாலதான் சுவாமி தேசிகனும் கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் விருப்புன்னு நமக்கெல்லாம் காட்டி கொடுத்தார். பெருமாள் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னுட்டு கீதையில என்ன சொன்னான்? எப்போதெல்லாம் அதர்மத்திற்கு ஓங்கு காலமோ தர்மத்திற்கு இறங்கு காலமோ, எப்போ தர்மம் அழியிற மாதிரி இருக்கிறதோ, அதர்மம் தலை தூக்கி ஆடுறதோ, அப்போ அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் அவதாரம் பண்ணுவேன்னு சொன்னானோ இல்லையோ, அப்படி கண்ணனாக அவதாரம் பண்ணி பகவத்கீதையை உபதேசித்து குருக்ஷேத்திர யுத்தத்தை நடத்தி வைத்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய கண்ணன் கலியுகத்திலே வேங்கட நாயகனாக திருவேங்கடமுடையானாக எல்லோர் கண்களுக்கும் தெரியும்படி சேவை சாதித்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுகிறான். பெருமாள் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண அத்தனை ஸ்லோகங்களிலே முக்கியமான உயிர் நாடியான ஸ்லோகம் எது? ஸ்ரீகிருஷ்ண சரம ஸ்லோகம்னு சொல்லக்கூடிய சர்வதர்மான் பரித்யஜ்யன்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம். அதனுடைய சாரம் என்ன? என்ன சரணாகதி பண்ணு, என்ன சரணாகதி பண்ணவனுக்கு எல்லா பாவங்களும் போய் மோட்சம் கிடைக்கும், என்ன சரணாகதி பண்ணவன் இந்த சம்சாரம்னு சொல்லக்கூடிய கடலை முழங்கால் அளவே உள்ளதாக கடந்துடலாம்னு அன்னைக்கு வாயால சொன்னான். அதை இன்னைக்கு அபிநயம் பண்ணி காட்டிக் கொண்டிருக்கிறான். அர்ச்சாவதாரம் விக்கிரகம் வாய் திறந்து பேசுவதற்கில்லை, அதனால சைகையால காட்டின்னு இருக்கான் பெருமாள். வலது கையாலே என் திருவடியை பற்றி நமகான்னு சொல்லி சரணாகதி பண்ணு, பண்ணினியானா இந்த சம்சாரமானது உனக்கு இடுப்பளவுதான் இடது கையாலே காட்டிக் கொண்டிருக்கிறான். அந்த சரமஸ்லோகத்தை நமக்கெல்லாம் காட்டுவதனாலே இந்த ஸ்ரீனிவாசன் கண்ணன் கிருஷ்ணன் அப்படின்னு தெரிவிக்கிறா. இப்படி பலவிதமா இந்த கண்ணன் திருவேங்கடமுடையான் கண்ணன் தான் அப்படின்னு தெரிவிக்கப்படுறது. இதனாலே கிருஷ்ணாவதாரத்திலே வெங்கடேசன் தான் பாண்டவர்களினுடைய அரியான எதிரியை சம்ஹாரம் பண்ணினா அப்படின்றது உணர்த்தப்படுறது. இப்படி இதுக்கு ரெண்டு விதமான நாமம். இன்னொன்னு மத்ஸ்யத்தை சொல்லி அதுக்கப்புறம் ஏன் பாண்டவாரி பிரகர்த்தரேன்னு கிருஷ்ணாவதாரத்தை சொல்லணும் அப்படின்னு யோசித்தா, அந்த ஆங்கிள் யோசித்து பார்த்தா அங்க ஒரு அனுபவம் கிடைக்கிறது. என்ன அப்படின்னா, பெருமாள் மத்ஸ்யாவதாரத்திலே ஸ்ரீனிவாசன் என்ன பண்ணினான்? வேதங்களை மீட்டு கொடுத்து வேதங்களை காப்பாற்றினான். அதனாலே வேதங்களை மீட்பதற்காக வேதங்களை ரட்சிப்பதற்காக மத்ஸ்யாவதாரம். ஆனால் இந்த கிருஷ்ணாவதாரம் இதற்காக வேதத்தினுடைய சாரமான பொருளை உலகத்திலே பரப்புவதற்காக வந்தது கிருஷ்ணாவதாரம். 4 வேதங்கள் கணக்கே இல்லாமல் விரிந்து பறந்திருக்கக்கூடிய அனாதியான மந்திரங்கள், அவ்வளோ பெரிய வேதத்தையும் முறையா கத்துண்டு அர்த்தம் தெரிஞ்சுண்டு அந்த ஞானத்தை சம்பாதிக்கிறதுன்றது இனிமேல் யாராலையும் முடியாத காரியம்னு பெருமாளுக்கு துவாபர யுகத்தினுடைய கடைசியிலேயே தெரிஞ்சுடுத்து. அப்போ வேதங்கள் கடல் போல இருக்கிறதுனால அதெல்லாம் படிச்சு அர்த்தம் தெரிஞ்சுக்க மாட்டா இவா. இந்த வேதத்தினுடைய சாரமான அர்த்தத்தையாவது இவாளுக்கு நாம போதிக்க வேண்டும் என்று கீதாச்சாரியனாக பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ணி அந்த வேதத்தினுடைய சாரத்தை பகவத்கீதையாக உபதேசம் பண்ணினான். அப்போ வேதத்தை ரட்சிப்பதற்காக மத்ஸ்யாவதாரம், அந்த வேதத்தினுடைய சாரமான அர்த்தத்தை உலகிலே பரப்புவதற்காக கிருஷ்ணாவதாரம். அந்த சம்பந்தத்தினாலே முதல்ல மத்ஸ்யாவதாரத்தை சொல்லி உடனே கிருஷ்ணாவதாரத்தை சொல்றார். அபகரிச்சுண்டு போன வேதத்தை மத்ஸ்யாவதாரம் எடுத்து காப்பாத்திட்டான்னு ஞாபகம் வந்தது. அவனுக்கு நமகான்னு சொன்னார். காப்பாத்தி பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணிட்டா போருமா? அந்த வேதத்தினாலே ஏற்படக்கூடிய பயன், அந்த வேத ஞானமானது எல்லோருக்கும் போய் சேர வேண்டாமா? அதுக்கு என்ன பண்ணான்னா கிருஷ்ணாவதாரத்திலே அதை பகவத்கீதையா மாத்தி கொடுத்தான் அப்படின்றது விஷயம். அந்த கண்ணனுக்கு நமகான்னுட்டு இங்க அவனை நினைச்சுக்கிறார் திருவனந்தாழ்வான். திருவள்ளூர் பாசுரத்துல திருமங்கை ஆழ்வார் சாதிக்கிறச்ச முனிவன் மூர்த்தி மூவராகி வேதம் விரித்துரைத்த புனிதன் அப்படின்னு வீரராகவனை சாதித்தார். வேதம் விரித்துரைத்த புனிதன். விரித்து உரைத்தல் அப்படின்னா என்ன? வேதத்தினுடைய அர்த்தம் எல்லோருக்கும் புரியும்படியாக உபதேசித்த கண்ணன். லெக்சுரர் அப்படின்னா அவளை விரிவுரையாளர்னு சொல்றாளோ இல்லையோ.
கடினமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, ஒரு கான்செப்டை எல்லோருக்கும் புரியும்படியா விரித்து எக்ஸ்பிளைன் பண்றவாளுக்கு விரிவுரையாளர்னு சொல்றா. வேதமும் கடுமையா இருக்கக்கூடிய எளிதில் விளங்காத, பொருள் விளங்காத ஒரு அரிய பொக்கிஷம். ஆனா அதனுடைய அர்த்தத்தை அவசியம் தெரிஞ்சுட்டே ஆகணும். அது வேற, புரியறதோ புரியலையோ தெரிஞ்சுட்டு ஆகணும். சாரமாவானும் தெரிஞ்சுட்டாகணும். அதை யார் பண்ண முடியும்னா அந்த பகவான் தான் பண்ண முடியும். அதனாலே அவன் கீதாச்சாரியனாக அவதாரம் பண்ணி அந்த வேதங்களினுடைய சாரமான அர்த்தத்தை பகவத்கீதையாக உபதேசம் பண்ணினான். வியாக்கியானத்துல சொல்றச்ச, வேத பொருள்களை தெளிய வெளியிடானின்ற பகவத்கீதையை அருளி செய்த பவித்திரன் அப்படின்னு சாதிக்கிறான். வேதம் விரித்துரைத்த புனிதன் அப்படின்ற பதத்துக்கு வேத பொருள்களை தெளிய வெளியிடானின்ற பகவத்கீதையை அருளி செய்த பவித்திரன். இப்ப பகவத்கீதைன்றது வேதத்தினுடைய அர்த்தங்களை தெளிவாக நமக்கெல்லாம் உபதேசிக்கிறது, வெளியிடுகிறதுன்னு அர்த்தம். புனிதன் அப்படின்னு சொன்னது எதனாலே, பவித்திரன் சொன்னது எதனாலே அப்படின்னா, இதனால பெருமாளுக்கு ஒரு லாபமும் இல்லை. வேதத்தை பகவத்கீதையா உபதேசம் பண்றதுனால அவனுக்கு ஒரு லாபமும் இல்லை. ஆனா அதை ஃபாலோ பண்ணினா கேட்கிறவாளான நமக்கு லாபம். அதனால தனக்கு ஒரு லாபம் இல்லாமல் மற்றவாளுடைய லாபத்தை மட்டுமே மனசுல வச்சுட்டு மற்றவாளுக்காக இறங்கி வந்து அப்பேற்பட்ட 4 வேதங்களை சுருக்கி சின்ன பகவத்கீதையா உபதேசம் பண்ணினான். பார்த்தாங்களா? அதனாலே அவன் புனிதன். யக்யாதி லாப பூஜா சுவிமுகோ அப்படின்னு சுவாமி தேசிகன நயனாராச்சாரியர் கொண்டாடினது போல, புகழுக்காகவோ பெயருக்காகவோ பணத்துக்காகவோ பூஜை புனஸ்காரம் இதுக்காகவோ எல்லாம் பெருமாள் பகவத்கீதை உபதேசம் பண்ணல. நம்மளுடைய லாபம், நம்மளுடைய க்ஷேமத்தை மட்டுமே மனசுல வச்சுட்டு பண்ணான். அந்த மாதிரி தன்னை பற்றி யோசிக்காமல் மற்றவாளுக்கு நல்லது பண்றதுனால இவனுக்கு புனிதன் ஆழ்வார் பட்டம் கொடுக்கிறார். வேதம் விரித்துரைத்த புனிதன், பூவை வண்ணன் அண்ணல் புண்ணியன் விண்ணவர்கோன், தனியன் சேயன் தான் ஒருவனாகிலும் தன் அடியார்க்கு இனியன் எந்த எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. இப்பேற்பட்ட பெருமைகளை எல்லாம் உடையவனாக இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட சுவாமியா இருக்கானே, அவன் கிட்டக்க எப்படி போறதுன்னு பயந்து ஒதுங்கிடாதுங்கோ. இவ்வளோ பெருமை இருந்தாலும் ஆகிலும் தன் அடியார்க்கு இனியன், அவனுடைய பக்தர்களுக்கு இனிமையானவன் அவன். அதனால நெருங்கி அவனிடத்திலே சரணாகதி பண்ணுங்கள், நெருங்கி போய் அவனை அனுபவியுங்கள்னு திருமங்கை ஆழ்வார் வைத்திய வீரராக அவனிடத்திலே நெருங்குமாறு நம்ம எல்லாம் கூட அறிவுறுத்துகிறார். அப்படி கிருஷ்ணாவதாரத்திலே பெருமான் வேதத்தினுடைய அர்த்தத்தை ரட்சித்தான். அதனால வேதத்தை ரட்சித்த மத்ஸ்யாவதாரத்திற்கு அடுத்தபடியாக வேதத்தினுடைய அர்த்தத்தை ரட்சித்த கிருஷ்ணாவதாரம் ஞாபகம் வரவே திருவனந்தாழ்வான் அதை இங்கே சாதித்தார். ஆகையினாலே இதெல்லாத்துக்கும் மணிமகுடம் வைத்தார் போல கிருஷ்ணாவதாரத்தில் வாயால் பண்ணின கீதோபதேசத்தை இன்று அர்ச்சாவதார நிலைக்கு ஏற்ப தன்னுடைய கைகளின் மூலமாக வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய, வலது கையாலே திருவடியிலே சரணாகதி பண்ணு என்றும் இடது கையாலே சரணாகதி பண்ணினாயானால் இந்த சம்சாரம் இடுப்பளவுதான் என்றும் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனாக அவதரித்த ஸ்ரீ வெங்கடேசனுக்கு, கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி பாண்டவர்களினுடைய வெளி எதிரி என்ன உள் எதிரி என்ன 2 பேரையும் சம்ஹாரம் பண்ணின பிரகர்த்தாவான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு வேங்கடத்துறைவார்க்கு நமஹா என்று சொல்லி சரணாகதி பண்ணுங்கள் அப்படின்னு சாதிக்கிறார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ணின போது சாப்பிடுற நேரம் வந்துடுத்து, சாப்பிடுற சமயம் வந்துடுத்து. பெருமாள் அம்சயனம், இப்போ போஜனம் பண்ணணும். அப்போ துரியோதனன் இன்னும் சில பேர் விதுரன் இவாள்லாம் வந்து எங்காத்துக்கு வா எங்காத்துக்கு வான்னு பெருமாளை சாப்பிட கூப்பிடுறா. அப்ப துரியோதனன் இன்னும் பெரிய பெரிய நல்ல மேல் ஜாதியில இருக்கக்கூடியவா, நல்ல பதவியில் இருக்கக்கூடியவா, யாரெல்லாம் பெரிய மனுஷாலோ அவளெல்லாம் விட்டுட்டு விதுரருடைய ஆத்துக்கு பெருமாள் சாப்பிட போறார். அவர் கொடுக்கிற ஆகாரத்தை சாட்டார் பெருமாள். சாட்டு வந்துட்டார். அப்ப துரியோதனன் பெருமாள் இடத்துல கேட்கிறான், பீஷ்மர் சாப்பிட கூட்டார், துரோணாச்சாரியர் சாப்பிட கூட்டார், நான் சாப்பிட கூட்டேன். இந்த மாதிரி வசந்த ஜாதியில இருக்கக்கூடிய பெரும் புகழ் படைத்த எங்களை மாதிரி இருக்கிறவா பெரிய மனுஷாலாம் கூட்டு எங்க ஆத்துக்கெல்லாம் சாப்பிட வராத நீ, ஜாதியிலே தாழ்ந்தவரான விதுரனுடைய ஆத்துல போய் சாட்டியே, அது எப்படி சரி? ஏன் எங்க ஆத்துல எல்லாம் சாப்பிடக்கூடாதா? அவர் ஆத்துல போய் சாட்டியே அப்படின்னு கேட்கிறான் பெருமாள். அப்ப பெருமாள் சாதிக்கிறார், த்விஷதன்னம் நபோக்தவ்யம் த்விஷந்தம் நைவ போஜயேத் பாண்டவான் த்விஷசே ராஜன் மம பிராணாஹி பாண்டவாஹ.
விரோதிகள் ஆத்துல சாப்பிடக்கூடாது, விரோதிகளுக்கு சாதம் போடவும் கூடாது. ஹே ராஜா துரியோதனா, பாண்டவாள்லாம் எனக்கு பிராணன் போல, எனக்கு உயிரை வாண்ணா, பாண்டவான்னா எனக்கு உயிர். அந்த பாண்டவாளுக்கு நீ விரோதியோ இல்லையோ, அதனால நீ எனக்கும் விரோதி, நான் மாத்துல சாப்பிட மாட்டேன். என்னுடைய பக்தர்களான எனக்கு உயிர் போன்று இருக்கக்கூடிய பாண்டவர்களுக்கு யாரெல்லாம் விரோதியோ அவள்லாம் எனக்கு விரோதி. ஆகையினாலே நான் அவ ஆத்துல எல்லாம் சாப்பிடுறது இல்ல. விதுரர் அப்படி கிடையாது, அதனால அவர் ஆத்துல சாப்பிட்டேன் நான் பெருமாள். இது பெருமாளுடைய ஸ்லோகம், பெருமாள் சொன்ன ஸ்லோகம் இது. அவளுக்கு நீ விரோதி, ஆகையினால் எனக்கும் விரோதி, நான் உனக்கு சாதம் விடவும் கூடாது, உன் சாதத்தை சாப்பிடவும் கூடாது, அதனால சாப்பிடல அப்படின்னா பெருமாள். அப்ப துரியோதனன் கேட்கிறான் பெருமாள் இடத்துல, ஹே கிருஷ்ணா, நான் என்ன அபகாரம் பண்ண உனக்கு, நான் என்ன விரோதம் பண்ண உனக்கு, எப்படி நான் உனக்கு விரோதி ஆவேன்? நீ ஏன் அப்படி என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டே? என்னைக்காவது நான் உன்னை வெச்சனா, அடிச்சனா, சண்டை போட்டனா, உனக்கு என்ன துரோகம் பண்ண, என்ன விரோதம் உனக்கு எனக்கும், எதனால என்னிடத்துல உனக்கு துவேஷம் அப்படின்னு கேட்ட போது பெருமாள் சொல்றான், என்னிடத்துல நீ நேரடியா விரோதம் பண்ணிக்கணும், எனக்கு எதிரா செயல்படணும்ன்றது இல்ல. என்னுடைய பக்தர்களிடத்திலே நீ எதிரியாக அவளுக்கு துவேஷம் பண்ணினேயானா அதுவே எனக்கு பண்ணக்கூடிய துவேஷம் தான், எனக்கு நீ பண்ணக்கூடிய விரோதம் தான். அந்த பாண்டவர்கள் என்னுடைய பிராணனுக்கு சமமானவர்கள். மம பிராணாகி பாண்டவாக, எனக்கு உயிர் போல அவ. பகவத்கீதையிலே கூட என்ன சொல்றான் பெருமாள், ஞானி து ஆத்மைவ மே மதம். இந்த ஞானின்னு பெருமாளாலே கொண்டாடப்படக்கூடிய பக்தர்கள் பெருமாளிடத்திலே கூட அதை கூட இதை கூட எதையும் வாய் திறந்து பிரார்த்திக்காம பெருமாளை சேவிக்கிறதே போறோம்னு, பெருமாளே பிரயோஜனம்னு வெறும பக்தி பண்ணக்கூடியவா, எதுவும் எதிர்பார்க்காமல் பெருமாளிடத்துல பக்தி செலுத்தக்கூடியவர்கள் பெருமாள் ஞானின்றான். அவா பெருமாளுக்கே ஆத்மா போலவான், உயிர் போலவான். அப்பேற்பட்ட பாண்டவர்களை நீ துவேஷிச்சுண்டியோ இல்லையோ, அவளிடத்துல நீ விரோதம் பாராட்டி அவளை எதிரியா நினைச்சு யுத்தம் பண்ற வரைக்கும் போயிட்டியோ இல்லையோ, அவளை எத்தனை கஷ்டப்படுத்தினீங்க நீங்க எல்லாம் சேர்ந்து. அதனால என்னுடைய பக்தர்களை நீங்க பகைச்சின்றதுனால நீங்க எனக்கும் பகைவர்கள் அப்படின்னு சாதிக்கிறார் பெருமாள். அப்படி பெருமாள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, உண்மையா அவனிடத்துல பக்தியா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறான். அப்படி இருந்துட்டோமானா பாண்டவர்களுக்கு எப்படி இவன் சர்வலோக சரண்யனாக சக்கரவர்த்தியாக பரம்பொருளாக இருந்தாலும் கூட அவ தேர ஓட்டுறதுல இருந்து அவளுக்கு நல்லது கெட்டதை சொல்லி பக்கத்திலேயே இருந்து பணிவிடை பண்ணி அந்த யுத்தத்தை நடத்தி முடிக்கிற வரைக்கும் கூடவே இருந்தான் பாருங்க, சாப்பிடாம தூங்காம அவளோடயே இருந்தான் பாருங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் இந்த ஸ்ரீ வெங்கடேசன் இடத்துல உண்மையான பக்தியோட அவனை நம்புறோமோ, நமக்கெல்லாம் கூட பாண்டவாளுக்கு கூட இருந்தது போலவே நம்ம கூடவும் இருந்து நம்முடைய உள் விரோதிகள் வெளி விரோதிகள்னு எல்லாரையும் அழித்து நம்மளை கடைசி வரைக்கும் பெருமாள் கைவிடாம காப்பாத்துவான். நமக்கு எதிரான அதர்மத்தை அழித்து நம்மை சேர்ந்ததான தர்மத்தை நிலைநாட்டுவான் அப்படின்ற விஷயம் இதனாலே தெரிவிக்கப்படுகிறது. நமக்கு தேவை என்ன? பாண்டவர்கள் எப்படி கண்ணனை முழுசா நம்பினாலோ அந்த மாதிரி நாம திருவேங்கடமுடையானை முழுசா நம்பணும். பெருமாளுக்கு இவன் பிடிக்கும் இவன் பிடிக்காதுன்றதே கிடையாது. அவன் பக்தர்களை யாரெல்லாம் கொண்டாடுறாளோ, அவன் பக்தர்களை யாரெல்லாம் வணங்குறாளோ, அவன் பக்தர்களுக்கு யாரெல்லாம் கைங்கரியம் பண்றாளோ அவெல்லாம் பெருமாளுக்கு பிடிச்சவா. அவன் பக்தர்களை யாரெல்லாம் பகச்சிக்கிறாளோ, ஹிம்சை பண்றாளோ, கொடுமைப்படுத்துறாளோ, அவமதிக்கிறாளோ அவெல்லாம் பெருமாளுக்கு விரோதிகள். ஆகையினாலே எல்லாம் பெருமாளுக்கு அவனுடைய பக்தர்களை பொறுத்துத்தான். அப்பேற்பட்ட வசந்த பக்தர்களுக்காகத்தான் பெருமாள் பலபடி இறங்கி யுத்த களத்திலே நின்று தேரை ஓட்டி பல காயங்களையும் கூட தாங்கிக் கொண்டு அவளுக்கு சகாயம் பண்ணி அந்த ஆச்சரியமான குருக்ஷேத்திர யுத்தத்தை நடத்தி வைத்தான். திருவள்ளிக்கேணியிலே போய் பார்த்தசாரதி பெருமாளை செய்வீங்கோ. எம்பெருமான் திருமுக மண்டலத்திலே எத்தனை வடுக்கள், எத்தனை காயங்கள். தன்னை அண்டிய தன்னை நாடிய தன்னுடைய பக்தர்களான பாண்டவர்களை ரட்சிப்பதன் பொருட்டு இவன் தேரோட்டியாக நின்ற போது அர்ஜுனன் முதலான பாண்டவர்களை நோக்கி வந்த எதிரிகளினுடைய அம்புகள் எல்லாம் இவன் முகத்தை துளைத்து அதனாலே ஏற்பட்ட வடுக்கள். அதனாலே அவன் பார்த்தனுக்கு சாரதியாக நின்று அவனுக்கு வந்த காயங்களை எல்லாம் தான் ஏறிட்டு ஏற்றுக்கொண்டபடியினாலே பார்த்த சாரதியா நான் இன்னைக்கு யுத்தம் பண்ணவன் தான் அப்படின்னுட்டுக்கு சாட்சி பூத்தனா இங்க நமக்கு இன்னைக்கும் சேவசாட்சி இருக்கான் பெருமாள் திருவள்ளிக்கேணியில. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் நாம பண்ண வேண்டியது, அவனை முழுசா நம்பி அவனிடத்திலே சரணாகதி பண்ண வேண்டியது. அப்படி பண்ணினா நமக்காக இறங்கி தான் கஷ்டத்தை ஏத்துண்டு நம்மளை பெருமாள் ரட்சிப்பான் அப்படின்ற விஷயம் இதனாலே காட்டி கொடுக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட பாண்டவர்களினுடைய விரோதியை அழித்த ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா என்பதாக இந்த நாமாவளியாலே சுவாமி நமக்கெல்லாம் உபதேசம் பண்றார். பாண்டவாரி பிரஹர்த்ரே ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா.
இப்படி பெருமாள் பாண்டவர்களினுடைய உள் எதிரி வெளியெதிரின்னு 2 எதிரிகளையும் சம்ஹாரம் பண்ண விஷயத்தையும் நன்னா அனுபவித்தோம். அப்படி பண்ண கிருஷ்ணன் எப்படி வெங்கடேசன் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார் அப்படின்ற விஷயத்தையும் அனுபவித்தோம். பாண்டவாளுடைய எதிரியை அடித்து அவ கூடவே இருந்து பெருமாள் அவளை ரட்சித்தது போல நம்மளை ரட்சிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வெங்கடத்துறைவார்க்க நமகான்னு சொல்லி சரணாகதி பண்ணணும் என்கிற விஷயத்தையும் அனுபவித்தோம். அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மேயந்தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே